பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். Let us turn to 2 Timothy chapter 2 verses 3 and 4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். Thou therefore endure hardness as a good soldier of Jesus Christ. No man that warreth entangleth himself with the affairs of this life, that he may please him who hath chosen him to be a soldier. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது அவனை ஒரு போர் சேவகனாய் அவர் வர்ணிக்கிறார். Saint Paul writes to Timothy illustrating him as a soldier. ஒவ்வொரு நாடுகளுக்கும் போர் சேவகர்கள் உண்டு. Yes, there are soldiers for every country. ஆனால் நாமோ இந்த உலக நாடுகளுக்கான ஒரு போர் சேவகன் அல்ல. But we are no soldiers for this worldly country. நாம் பரலோக தேசத்துக்குரிய ஒரு போர் சேவகர்களாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We are appointed soldiers for heavenly kingdom. முதலாவது நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Firstly, understand who we are. என்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்தோமோ, The time we have stepped into this path, அப்பொழுது நாம் தண்டில் சேவகம் எழுதி கொண்டவர்கள். then we have given ourselves to be chosen. தேவனுடைய ஆர்மில மிலிட்டரியில உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. Your name is written in the military of God. தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். And no man that warreth entangleth himself with the affairs of this உங்களில் life. எத்தனை பேர் ஆண்டவருடைய போர் சேவகனாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்கிற தரிசனம் உடையவர்களாக இந்த காலை வேளையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்? This morning, how many of you have the vision that God has appointed you soldier? ஒருவேளை நீ ஒரு விசுவாசி என்கிற அறிவு உனக்கு இருக்கலாம். You may have the knowledge that you were a believer, இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் என்ற அறிவு இருக்கலாம். or knowledge that you were a servant of God. ஆனால் இதுக்குள்ள மறைந்திருக்கிறதான உண்மைத்தன்மை என்ன? But what is the fact hidden? நீங்களும் நானும் ஒரு போர் சேவகர்கள். You and me are soldiers. அந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. Never forget it. ஏனென்றால் ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் ஒரு யுத்த வீரனைப் போல இறங்கி வருகிற காலங்களில் நாம் இருக்கிறோம். Because we are in this time, God comes down as a mighty man of war. ஏனென்றால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகளை அவர் அப்படித்தான் எதிர்த்து நிற்கிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Because the Bible points out that he stands like that against the powers. அவர் ஒரு யுத்த நாளில் ஒரு போராடுகிறது போல ஒரு யுத்த வீரனை போல போராடுகிற ஒரு காலம். This is a time he works as a mighty man in the time of war. சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Zechariah 14:3. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர் யுத்த நாளில் போராடுகிறது போல அந்த வல்லமைகளோடு போராடுகிறார். He fights against those powers as in the day of battle. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். Then shall the Lord go forth and fight against those nations as when he fought in the day of battle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த வசனங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அவர் ஒரு யுத்த வீரனை போல வருகிறார். On the basis of this verse, he comes as a mighty பயங்கர man. பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he says, as a mighty terrible man, I am with you. இரண்டாம் நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை முதல் பகுதியை பார்க்கும் பொழுது 2 Chronicles 13:12, the first portion. இதோ தேவன் எங்கள் சேனாபதியா எங்களோடே கூட இருக்கிறார். And behold, God himself is with us for our captain. ஆண்டவர் நம்முடைய கேப்டனாக தல கர்த்தனாக நிற்கக்கூடிய ஒரு காலங்களில் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு பின்பாக ஒரு யுத்த வீரர்களாக போர் சேவகர்களாக நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. In this period when God stands as a captain, it is our duty to stand as soldiers behind ஆனால் him. அதே நேரத்தில் நாம் சவுலின் போர் சேவகர்களாக நின்று முதுகு காட்டி விடக் கூடாது. At the same time, we should not be soldiers of Saul, turning our back. நாம் செபுலோனும் நப்தலியும் போல போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். But we are called to be in jeopardy of our lives, standing in the battlefront like Zebulun அருமையான and சகோதரனே Naphtali. சகோதரியே, Beloved brothers, உன்னுடைய வாழ்வில் வந்த இதுவரை உள்ள போராட்டங்களில் நீ யாருடைய போர் சேவகனாய் நின்றிருக்கிறாய்? conflicts in your life, whose soldier you were? முதலாம் சாமுவேலிலே நாம் பார்க்கும் பொழுது Turning to 1 Samuel, சவுலுடைய போர் சேவகர்கள் ஓடி போய் விட்டார்கள். soldiers of Saul turned back. அது எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். A pitiable situation it is. 1 சாமுவேல் 17:24 பார்க்கும் பொழுது 1 Samuel 17:24. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். And all the men of Israel, when they saw the man,
fled from him and were sore afraid. நீங்கள் யாருடைய போர் சேவகர்கள்? Whose soldiers are you? அபிஷேகத்தை இழந்த ஒரு மனிதனுடைய போர் சேவகர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் யுத்தகளம் இப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கும். Soldiers of a man who has lost his anointing, your forefield will be like this. ஆனால் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது But Judges 5 we say, 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 5:18, அங்கே போர்க்களத்து முனையில் நின்ற 2 பேரை குறித்து சொல்லி இருக்கிறது. two who stood in the battlefield. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். Zebulun and Naphtali were a people that offered their lives into the death in the high places of the field. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். Faith life is a battlefield. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு யுத்தகளம். Holy life a warfield. அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவர்களை விசுவாச வீரர்கள் என்று நாம் வர்ணிக்கிறோம். Therefore Hebrews 11 lists out the heroes of faith. நீ ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும். You should become a prayer warrior. நீ ஒரு யுத்த வீரனாய் மாற வேண்டும். Become a battle warrior. நீ ஒரு விசுவாச வீரனாய் மாற வேண்டும். Become a faith warrior. நீ ஒரு பரிசுத்தவானாய் மாற வேண்டும். Become a saint. நீ அதிலே தோற்று போக கூடாது. Never fail in it. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த மனுஷனை குறித்த தன்னுடைய திட்டத்தை பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு வெளிப்படுத்துகிறார். God revealed his plan to Timothy through Paul. நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் மாறுவாயாக. And you become a good soldier for Jesus Christ. அது என்ன நல்ல போர் சேவகன், கெட்ட போர் சேவகன்? What is that good soldier and evil soldier? கெட்ட போர் சேவகன் என்பது காட்டி கொடுக்கிற ஒரு தன்மை. Evil soldier, he is treacherous. தேச துரோகம் பண்ணுவ ஒரு வாழ்க்கை. He is treacherous to the land. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்தியாவுல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வேலை பார்த்த ஒரு குரூப் வந்தவர்கள் அவருடைய பஸ் கவிழ்ந்து விட்டது, மலை பிரதேசத்துல உருண்டு விட்டது. Few days before, the bus of a BSF, it rolled down the mountain. அந்த பஸ் விழுந்து நொறுங்கி போய்விட்டது. And it was totally crushed. எல்லாரும் செத்து போனார்கள். Everyone died. அவர்களுடைய பெட்டிகள் எல்லாம் அந்த வாகனத்திலிருந்து உடைந்து கீழே விழுந்து சிதறி போய்விட்டது. Their boxes also, it fell from the vehicle and was scattered. அதை மீட்கும் படை போய் மீட்பு பணியில போய் இறங்கினார்கள். Rescue team went for the rescue. அங்க போய் பார்த்த பொழுது When they saw, ஒவ்வொரு வீரர்களும் லீவுக்கு வீட்டுக்கு போறாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் அவங்க பெட்டியில இருந்தது. every hero, they were returning to their homes with lakhs with them. அவங்களுக்கு சம்பளமே ஆயிரக்கணக்கில தான். Their salary is just in thousands. அது ஃபுல்லா பேங்க்ல போயிருது. But everything goes in the bank. அது ஃபுல்லா ஃபேமிலிக்கு சாப்பாட்டுக்கு போயிடுது. They goes to the family for food. இவன் கையில ஏதோ செலவுக்கு தான் வச்சிருக்க முடியும். He can have only his ஆனா expenditure. லட்சக்கணக்கில எப்படி வந்தது? But how come he had lakhs? அப்பதான் புரிஞ்சது, லீவுக்கு விடுறதுக்கு முன்னால பார்டர்ல ஒரு கூட்டத்தை உள்ள விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டாங்க. Then they understood that they left a group of enemies through the border and got the money. ஆனா கொடி போட்டிருக்கிறது இந்திய கொடி தான். But their flag was Indian flag. சம்பளம் வாங்குறது இந்தியாவுல தான் வாங்குறான். Salary from India. இப்படி துரோகம் பண்ணுகிற अनेक போர் சேவகர்கள் இந்தியாவுல மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் உண்டு. விசுவாச வாழ்க்கையிலும் உண்டு. There are so many treacherous soldiers not only in India, all over the world, even in faith life. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? When the Son of Man cometh, shall he find faith on விசுவாச earth? துரோகம் முந்தி நேரிட்டாலொழிய அந்த நாள் வராது. That day will not come except there be the falling of அருமையானவர்களே, faith. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு நல்ல போர் சேவகனாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God expects us to be a good soldier. நீ இந்த மார்க்கத்திலே ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். He desires you give your life in this path. ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போக விரும்புகிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். He that saveth his life shall lose it, while he that loseth it shall save it. வேதத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது In the New and the Old Testament, தேவனுக்காக போர் செய்தவர்கள் உண்டு, மனுஷனுக்காக போர் செய்தவர்களும் உண்டு. there are people who battled for the Lord and for man. நீயோ தண்டில் சேவகம் எழுதி கொண்டவன். But you have entangled in it. என்னைக்கு உன்னுடைய பெயர் அபிஷேகத்தின் மூலமாக ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டதோ அதனுடைய மறுபதிப்பு நீ இந்த விசுவாச பாதையில் நீ ஒரு போர் வீரன். The day your name is written in the Lamb's book of life, on the other hand you are the faith soldier. அதுக்கு பின்பு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல நீ எதிலையும் சிக்கிர கூடாது. After that, don't be entangled with the affairs of this life. ஒரு பிழைப்புக்காக நீ பொய் சொல்லிர கூடாது. You should not lie before a child. கொஞ்சம் பணத்துக்காக நீ ஏமாற்றிர கூடாது. Don't cheat for little money. கொஞ்சம் மாம்ச இச்சைகளுக்காக நீ எங்கேயாவது போய் விழுந்து சிக்கிக் கொள்ள கூடாது. Don't fall for the lust of flesh. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது அவன் சிக்கிக் கொள்ள மாட்டான். Therefore the Bible says he doesn't entangle. பாவத்திலே சிக்கிக் கொள்ள கூடாது. Don't entangle in sin. கன்னிகளிலே நீ சிக்கிக் கொள்ள Don't கூடாது. entangle in sin. மனித வல்லமைகளில் நீ சிக்கிக் கொள்ள Don't கூடாது. entangle in the bars of பிசாசின் man. கன்னிகளிலே நீ சிக்கிக் கொள்ள Don't கூடாது. entangle in the snares of the எந்த devil. ஒரு காரியத்திலும் நீ சிக்கிக் கொள்ளாத ஒரு பேர் எழுதப்பட்ட ஒரு சேவகனாக நீ நிற்க வேண்டும். You should be a soldier not entangled in anything of this life. எனக்கு இத படிச்ச பொழுது ஆச்சரியமாக இருந்தது. And it was
was really wonderful. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகன் சொல்லாம நல்ல போர் சேவகனாயிருன்னு சொல்றாரு. It's not said you be a soldier of Jesus Christ, but a good soldier. இரண்டு உலக போர்கள் முடிந்திருக்கிறது. There are 2 world wars over. அதுல ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படிப்பா இந்த பயங்கரமான குண்டு வீசினாங்க, உன் கூட இருந்ததான பெட்டாலியன்ல இருந்த எல்லாருமே செத்து போயிட்டானே, நீ எப்படி மட்டும் ஒரு 2-3 பேர் பொழைச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. To one man it was asked, how did you survive when all your battalion is dead? சாவு நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. I knew that dead is sure. அதனால நாங்க சண்டையே போடல. Therefore I did not fight. அப்ப என்ன பண்ணீங்க? Then what did you do? குண்டடிப்பட்டி கிடந்தவனுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டோம், அவனை தூக்கி மேல போட்டு ரத்த குறையா படுத்துக்கிட்டோம், அது வாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு மீட்பு பண்ணி வரும்போது நாங்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம். I went and hid myself in the channel and finally at the rescue team I just got her. இப்படியும் ஒரு டீம் இருந்ததாக இந்திய சரித்திரம் சொல்லுகிறது. Yes, Indian history says about such group. இவங்க எல்லாம் INA ல இருந்தவங்க. They were in INA. இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சுபாஷ் சந்திர போஸ் சபையில இருந்த அவங்களுடைய மார்ச் குரூப்ல இருந்த ஒரு டீம்லோட வார்த்தைகள். These were the words of a man who was in the team of INA during Subhash Chandra Bose. மேல போட்டுக்கிட்டு இவனும் செத்து போன மாதிரி நடிச்சு இவன்லாம் எந்த இந்திய நாட்டை மீட்க போகிறான்? Acted to be dead under the dead corpses, and how can he be in the soldier? விசுவாச வாழ்க்கை ஒரு யுத்த களம். Faith life is a battlefield. இதுல கோடிக்கணக்கான பேர் ஜெயித்திருக்கிறார்கள். Crores have prevailed. பல கோடிக்கணக்கான பேர் தோற்று போயிருக்கிறார்கள். Crores are defeated. இந்த கடைசி கால யுத்த களத்துல உன்னையும் என்னையும் தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார். God has chosen you and me to for the last days war. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமான வாழ்க்கை அல்ல. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், மனதிலும் மற்ற சரீரத்திலும் பாடுகள் சிலுவைகள் உண்டு. Christian life is rest for the soul, but cross for the body and sufferings. இதனுடைய மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு, சிலுவை. Sacredness of Christianity is cross. அத நீங்க தாண்டி போகவே முடியாது. அத தாண்டி தான் நீங்க முன்னால போகணும். You have to take it and go forward. அப்ப நல்ல போர் சேவகனும் உண்டு, கெட்ட போர் சேவகனும் உண்டு. There are good and evil soldiers. அப்ப நீங்கள் கெட்ட போர் சேவகர்களா நல்ல போர் சேவகர்களா? Who are you, good or evil soldiers? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது Matthew 27 to 31 we see. அங்கே தேசாதிபதியின் போர் சேவகர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை பற்றி நாம் பைபிள்ல படிக்கிறோம். One group called the soldiers of the governor. அவர்கள் தேசாதிபதியின் போர் சேவகர்கள். Soldiers of the governor. அவர்கள் இயேசுவின் போர் சேவகர்கள் அல்ல. They are not the soldiers of Jesus. வாசியுங்கள். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவரை கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். Then the soldiers of the governor took Jesus into the common hall and gathered unto him the whole band of soldiers, and they stripped him and put on him a scarlet robe, and when they had platted a crown of thorns, they put it upon his head and a reed in his right hand, and they bowed the knee before him and mocked him, saying, Hail, King of the Jews! And they spit upon him and took the reed and smote him on the head. And after that they had mocked him, they took the robe off from him and put his own raiment on him and led him away to crucify him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல போர் சேவகர்கள் அல்ல, இயேசுவை துன்பப்படுத்தின போர் சேவகர்கள். Not the good soldiers of Jesus Christ, but those who buffeted him. அதனால தான் நல்ல போர் சேவகன் யாரு, கெட்ட போர் சேவகன் யாருன்னு உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். Therefore I want to differentiate the good and evil soldiers. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ இயேசுவுக்காக நிற்கணுமே தவிர இயேசுவையே சிலுவையில் அறையிற ஒரு கூட்டமாக நீ மாறிவிடக் கூடாது. After coming to this path, you should be a soldier of Jesus and not to crucify him. சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. Understand the truth and mend our lives. இந்த தேசாதிபதியின் போர் சேவகருடைய தன்மை என்ன? What is the attribute of the soldier of the governor? தேசாதிபதி என்ன சொல்றானோ அதை செய்வான். இவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. No self will and does not have the knowledge of what they say. தமிழ்ல சொல்லுவாங்க, ஒன்னு சொல் புத்தி இருக்கணும்,
இல்லாவிட்டா சுய புத்தி இருக்கணுமா. Either they have to understand what we say or do according to their இந்த self. பார்ட்டிகள் எல்லாம் சொல் புத்தி உள்ளவர்கள். But these are the ones, they do what they say. ஏன் சொல்றான்னு அவனுக்கு தெரியல. They don't know why he says. இயேசுவை சிலுவையில அறையறதுக்கு அவங்க என்னெல்லாம் அவர்களை பாடுபடுத்துனாங்கன்னு பாருங்க. See how they buffeted Jesus to crucify him. அவருடைய வஸ்திரத்தை கலற்றினார்கள். They stripped him, சிவப்பங்கியை உடுத்தினார்கள். put on him the scarlet முள்முடியை robe, சூட்டினார்கள். crowned him with crown of கையில ஒரு thorns, கோலை கொடுத்தார்கள். gave the reed in his hand, முழங்கால் படியிட்டு பரியாசம் பண்ணினார்கள். bowed the knee and mocked him, அவருடைய முகத்தில் துப்பினார்கள். spat upon his அவருடைய face, சிரசில் அடித்தார்கள். smote on his head, சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். took him to be crucified. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவங்க செஞ்சு அவங்க அவரை தீங்கு செய்தார்கள். They did so much of evil to Jesus. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think, இன்றைக்கு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? how is our life today? நீ ஒரு நல்ல போர் சேவகனானால் தீங்கை அனுபவிப்பாய், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாய். You be a good soldier, you will endure evil and not buffet anyone. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். This is the difference. நல்ல போர் சேவகன் தீங்கை அனுபவிப்பான். Good soldier will endure hardness. கெட்ட போர் சேவகன் மற்றவங்களுக்கு தீங்கு செய்வான். Evil soldiers will do hardness to others. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி திருப்பி பாருங்க. 1 minute, turn back to learn. நீ இந்த மார்க்கத்தின் நிமித்தம் தீங்கை அனுபவிக்கிறாயா? இந்த மார்க்கத்துல வந்த பின்பும் நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறாயா? In this path, are you enduring evil or doing evil to others? அது என்ன, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. Obey whatever others say. அதுல என்ன ஆழம் இருக்கிறது? And what is the அது பரிசுத்தமானதா? Is it holy? அது விசுவாச ஜீவியத்துக்கு ஏற்றதா? Is it apt for faith அது life? கர்த்தருக்கு ஏற்றதா? Is it apt to God? ஆவியானவர் அதை ஒத்துக்கொள்றாரா? Is it right in the spirit? இத நீ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். First analyze it. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. இரண்டாவது, அவர்கள் மற்றவருடைய வஸ்திரங்களை கலற்றி விடுவார்கள். Secondly, they will strip him. ஒரு மனிதனை நீதியினாலே தேவன் தரிப்பிக்கிறார். A man is clothed with righteousness. ஒளியை அவனுக்கு வஸ்திரமாக தரிப்பிக்கிறார். Give light as his righteousness. அவனுக்கு அழகான வஸ்திரங்கள், மெல்லிய வஸ்திரங்கள், இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுடைய நீதிகளால் அவர்களை முடிசூட்டுகிறார். God crowns him with beautiful garments and the righteousness of saints. கர்த்தர் துதியின் உடையை அவனுக்கு கொடுக்கிறார். Gives him the garment of praise. ஆனா நடக்கிறது என்ன? But what happens? இந்த கெட்ட போர்ச்சொல்கள் மற்றவருடைய வஸ்திரத்தை கலற்றி விடுவார்கள். Evil soldiers will strip அவருடைய others. விசுவாசத்தை கெடுத்துறது. Strip their faith. பரிசுத்தத்தை கெடுத்து விடுவது. Strip their holiness. பிரதிஷ்டையை நஷ்டமாக்கி விடுவது. Strip their மற்றவருடைய consecration. ஜீவியத்தை வேதனைப்படுத்துவதுதான் இவங்களுடைய முதல் ஊழியம். Buffeting the others is their first ministry. மற்றொன்று சிவப்பங்கி உடுத்துவது. And scarlet robe on others. மற்றவங்க மேல கெட்ட பெயர்களை உடுத்தி விடுவது. And crowning others with bad names. இவன் இப்படிப்பட்ட ஆளு. He is such a இவ person. இப்படிப்பட்ட ஆளு. She is such a இந்த person. பிள்ளை இப்படிப்பட்ட ஆளு. Girl is such a இந்த person. ஆளு இப்படிப்பட்டவன். This man is such a இப்படி one. சிவப்பங்கி உடுத்துகிற ஒரு கேரக்டர் உனக்கு இருக்கிறதா? Do you have the nature of clothing others with scarlet robe? அடுத்து மற்றவங்களுக்கு முள்முடி சூட்டுவது. Next, crowning others with அப்படின்னா thorns. என்ன அர்த்தம்? What is it? மெண்டல் டார்ச்சர் கொடுப்பது. And mental torture. அவன் நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. You don't make others டார்ச்சர் rest. கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. Keep on torturing அந்த them. முள்முடி சூட்டப்பட்ட இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். How much Jesus would have pain with the அந்த thorns. விஷ முள்ளுகளை வைத்து அடிச்சாங்க. They beat him with the poisonous thorns. அதுபோல உன் நிமித்தம் மற்றவர்கள் மனவேதனை பட்டால் If அது others- குற்றம். If others are in mental torture because of you, then that is a fault. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது Turning to Judges, 5ஆம் அதிகாரத்துல chapter 5. போர்க்களத்து முனையில் நின்றவர்களும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். It is said about the people in the high places of the field. ஆனா பிரிவினைகளை உண்டாக்கினவர்களும் But சொல்லப்பட்டிருக்கிறார்கள். there are people who cause divisions. நியாயாதிபதிகள் 5:15 கடைசியிலே பார்க்கும் பொழுது 5:15, the last portion. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. For the divisions of Reuben, where great were the thoughts of heart. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. And the thoughts of heart because of Reuben is how much? இவங்க எல்லாம் யுத்தகளத்துக்கு வரமாட்டாங்க. They won't come to the battlefield. மெண்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். Keep on giving the mental torture. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. இன்னும் அத குறித்து அதுல இன்னொரு பெரிய கூட்டமே இருக்கிறது. There is another big group about it. ரூபனுடைய டைப் எப்படின்னா, The Reuben's type, அவன் வீட்டிலே தான் இருப்பான், மந்தைகள் மத்தியில தான் இருப்பானே தவிர பாடுகள் வேலைகள் ஊழியங்கள் வரவே மாட்டான். he will be among the sheepfolds but doesn't come for sufferings. பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை பேருக்கு முள்முடி சூட்டி இருப்பீர்கள்? Beloved, how many have you crowned with thorns? நீ முள்முடி சூட்டுகிற ஊழியன் அல்ல. You are not a minister crowning others with thorns. அடுத்து அவர் கையில ஒரு கோல் கொடுத்தாங்க. Nextly, they stripped him. வலது கையில ஒரு கோலை கொடுத்து They gave him the reed. பரியாசம் பண்ணாங்க. They mocked him. ஆனா முழங்கால் போடுவான். But they will bow.
பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. You read that. அவர்கள் முழங்கால் படியிட்டு They bowed the knee. ஆனா அவங்க பரியாசம் பண்ணினார்கள். But they mocked. நீங்க முழங்கால் போடுறது எதுக்காக முழங்கால் போடுற? Why are you bowing down your knee here? மற்றவனை பரியாசம் பண்றதுக்கா? Is it to mock others? மற்றவங்களை கேள்வி கேட்கிறதுக்கா? Is it to question others? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் எல்லாரும் முழங்கால் போட்டாங்க ஆனா இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். They bowed the knee but to mock Jesus. சிலுவையில தொங்கிட்டு கூட அந்த சிலுவை கல்லன் அவர்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவரை பரியாசம் பண்ணிட்டு இருந்தான். Even the thief on the cross was mocking Jesus. நீ தேவனுடைய குமாரனா? Are you the son of God? அப்போ நீயும் இறங்கிரு எங்களையும் இறக்கிருன்னு சொன்னான். Then he said, you save Joseph and me. அந்த பரியாசத்தின் ஆவி சிலுவையில கூட அவனை விட்டு போகல. Spirit of mockery did not go on the cross. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல போர்ச்சேவலா இருந்தால் இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. If you are God's good soldiers, you will not have நீ mockery. இந்த மார்க்கத்துல முழங்கால் போட்ட பிறகு பரியாசத்தின் ஆவி உனக்குள்ள இருக்க கூடாது. After bowing down your knee, don't have the spirit of mocking. அடுத்து அவரை காரி துப்பினார்கள். They spat upon his face. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு பாதை. What a terrible path. ஏசாயா தீர்க்கதரிசனம் இதை குறித்து தீர்க்கதரிசனமாக பேசுகிறது. Isaiah the prophet says about it. அப்படி துப்பும் பொழுது When they spat, அவர் எப்படி இருந்தாரா? how was he? முகத்தை கற்பாறையை போல வச்சுக்கிட்டாரா? Harder than a flint. ஏசாயா 50:6. Isaiah 56. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. I gave my back to the smiters and my cheeks to them that plucked of the hair. I hid not my face from shame and spitting. அடுத்த வசனம் சொல்கிறது என் முகத்தை நான் எப்படி வச்சுக்கிட்டேன்? கற்பாறையை போல வச்சுக்கிட்டேன். The next verse says, I came my face as a flint. இப்படி யாராவது உங்க முகத்துல துப்பி இருக்காங்களா? Have anyone spat on your face? பாஸ்டர் டான் அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கும் பொழுது When Pastor Don went to Israel, ஒரு யூதனுக்காக இயேசுவை பத்தி சொன்னார். ஒரு யூதனுக்கு சுவிசேஷம் சொன்னாரா? he published gospel to the Jews. கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தானா? He heard for some time. திடீர்னு அவர் இயேசுவை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசினார். Suddenly he spoke in depth about இந்த Jesus. இயேசுதான் ரட்சகர், நீங்க அவரை சிலுவையில அறைஞ்சிட்டீங்கன்னு. This Jesus is the savior, you crucified him. அவ்வளவு நேரம் நல்லா இருந்தவன் பட்டுன்னு அப்படியே காரி மூஞ்சில துப்பிட்டான். He suddenly spat upon his face. யெகோவா ஒருவரே. He said, Jehovah's one. யாரை பத்தி? இயேசுவை பத்தி. இயேசு ரட்சகர், நாங்க சிலுவையில அறைஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. And you say Jesus the savior and we have crucified him. முகத்துல அப்படியே காரி துப்பிட்டான். He spat on his face. அப்ப அவர் என்ன சொன்னாரா? You know what Pastor Don said? உன்னுடைய மார்க்கம் துப்ப சொல்லுது, என் மார்க்கம் துப்புறத வாங்க சொல்லுது. Your religion says spit, but my religion says endure. இதுதான் உன் மார்க்கத்துக்கு என் மார்க்கத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். This is the difference between yours and mine. உன்னுடைய மார்க்கம் இப்படி மத்தவன காரி துப்ப சொல்லுது. Your religion says to spit others. ஆனா இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு இந்த துப்புகள் எல்லாம் நீ வாங்கிக்கன்னு சொல்லி தராரு. Jesus whom I worship says forgive them. அப்படினா எந்த மார்க்கம் கரெக்ட், யார் தெய்வம் அப்படினு கேட்டாரு. Which religion is correct, who is God? அவன் அப்படியே நின்னுட்டு சாரின்னு சொல்லிட்டான். He was stunned to say sorry. மன்னிச்சுக்கங்க, Sorry, அவசரப்பட்டேன். I was hasty. நீ யாருடைய போர்ச்சவகன்? Whose soldier are you? நீ எத்தனை பேரை காரி துப்பிருப்ப? நீ முகத்துல துப்ப மாட்ட. அவங்க கிராஸ் பண்ணும்போது வேணும்னே அப்பதான் உனக்கு சளி வரும். You would have spat on many others. When they cross you, you spit afterwards. அப்பதான் இவங்களுக்கு அப்படியே சளி தொண்டையில போராடும் பிசாசு மாதிரி. After that, it is during that time they feel their throat is sponge. இதெல்லாம் தவறு பிரியமானவர்களே. But this is all wrong. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க ரிவர்ஸ் பதில் கொடுக்கணும். One day or the other, you will be avenged of this. நீங்க யோசிச்சு பாருங்க. Think of this. நீ தேசாதிபதியின் போர்ச்சேவகனா, இயேசுவின் நல்ல போர்ச்சேவகனா? Are you the soldier of the governor or the good soldier of Jesus? இயேசுவை சிலுவையில் அறைய அவர்கள் கொண்டு போனார்கள். They took Jesus to be crucified. ஒருத்தன் வந்தான். Just one came. இயேசுவின் கண்ணை மூடிட்டான். And he closed the eyes of Jesus. இந்த ஸ்கூல்ல பசங்க அப்படி செய்வாங்க. And the school children would do that. திடீர்னு ஒருத்தன் கண்ணை மூடிக்குவான், எல்லாரும் நினைச்சுவான், டப்ப 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 தள்ள குட்டுவான், யாரா குத்துனது சொல்லுன்னு சொல்லுவான். Suddenly one person will make him close the eyes and all will hit him and say, who இது did இயேசு it? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். This is a thing that happened before crucifixion of Jesus. இயேசு திடீர்னு ஒருத்தன் கண்ணை போத்திட்டு, ஒருத்தன் கண்ணத்துல அரைஞ்சா, ஒருத்தன் எதுல அடிச்சா, தலையில கூட்டிட்டு சொல்றாங்க, நீ பெரிய தீர்க்கதரிசி தானே, யார் இப்போ தலையில கொட்டினதுன்னு சொல்லு அப்படினா. One person closed the eyes of Jesus, other person smote him and said, who smote you? இது ஒரு சாடிஸ்ட் ஸ்பிரிட். This is a spirit of மத்தவனை sadist, துக்கப்படுத்தி அதுல சந்தோஷம் பார்க்கிறது. grieving others and rejoicing in it. சில உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிகரெட்டை வச்சு சூடு வைப்பாங்க. In the world you can see people smoking the cigar, இல்ல சரியான அடி அடிப்பாங்க. but they will beat him nicely. ரத்தம் வந்துட்ட பிறகு தான் இந்த ஆவி போகும். When the blood comes, their spirit will go. இவங்க எல்லாம் மனிதர்கள் அல்ல, மிருக பிறவிகள். They are not human beings, they are beasts. இது ஒரு ஸ்பிரிட்
ஸ்பிரிட் நான் சொல்றேன். This is a spirit. இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. Bible says there are spirits like that. ஒருத்தன் தலையில குட்டினா ஒருத்தன் முகத்துல அரைஞ்சான். One smote, one spat. இயேசு அந்த இடத்துல தான் சொன்னாரு, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு, ஏன் அடிக்கிறேன்னாரு. Jesus said, if I have done any wrong, tell me, why do you smite? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருடைய போர் சேவகர்கள்? Beloved, whose soldiers are we? கர்த்தர் உன்னை நிச்சயமா கணக்கு கேட்பாரு. God will surely ask account. நீ இந்த தேசத்துல விசுவாசத்துக்கு நீ வீரனாக நிக்கணும். Stand as a faith warrior for this land. சும்மா உன்னை சுகமாக்கி இந்த சபையில கொண்டு வந்தது அப்படியே டைரக்டா பரலோகத்துக்கு போறதுக்கு அல்ல. God healed and brought you to the church not to take directly to heaven. உனக்காக இரத்தம் சிந்தினது நீ இந்த மார்க்கத்துல ஜீவனை கொடுக்கும்படியாக தான். He shed his blood for you that you may give your life for him. யோவான் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது John 18 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 3. யூதாசோடு கெத்செமனே வரை ஒரு கூட்டம் போய் கொண்டே இருந்தது. And there were one group going to Gethsemane with Judas. இவங்களுடைய நோக்கம் என்ன? What is their intention? இயேசுவை பிடிப்பது. To take hold of இவர்கள் Jesus. கெத்செமனே போனது ஜெபிக்க அல்ல. They went to Gethsemane not to pray. நான் ஏற்கனவே சொன்னேன். I already told. அவங்க முழங்கால் போட்டது ஜெபிக்க அல்ல, இயேசுவை பரியாசம் பண்ண. They kneeled not to pray but to mock Jesus. யோவான் 18:3 சொல்லப்பட்டிருக்கிறது. In John 18:3. அங்கே யூதாஸ் போர்ச்சேவரின் கூட்டத்தோடு போனான். Judas went with the soldiers. அவன் ஜெபிக்க போகவில்லை. Not to pray. அவர்கள் வந்தவர்கள் ஜெபிக்க போகவில்லை. They did not come to pray. இயேசுவை பிடிக்க போனவர்கள். But to take hold of Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மார்க்கத்தை நீ கெத்செமனேயாக பயன்படுத்துகிறாயா, இல்லாவிட்டால் இயேசுவை பிடிக்கக்கூடிய ஒரு ஜெபவீரனாய் பயன்படுத்துகிறாயா, மற்றவனை பிடிக்கக்கூடிய ஒரு இடமாய் மாற்றுகிறாயா? Beloved brother, sister, are you making Gethsemane a place to catch others or to pray? நீங்க உட்கார்ந்துட்டு நான் என்ன பேசுறேன்னு என் வார்த்தையை கேட்ச் பண்றதுக்கு நீ உட்கார்ந்திருக்கலாம். You may sit here to catch my words. என்னுடைய பிரசங்கத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்கலாம். You may try to catch one of my words. எப்படியாவது வார்த்தையினால் அவனை பிடிச்சிரணும்னு சொல்லி. To somehow catch him by his word. இப்படி தான் ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுப்பாங்க. Some would tell like that. டக்குன்னு உங்களை அந்த இதுல சிக்க வச்சிட்டு வெளியே போய்டுவாங்க. They will make you to be entangled and go out. இவர்கள் கெத்செமனே வருவது, இல்லாவிட்டால் தேவ சமூகம் வருவது, இவர்கள் முழங்கால் படியிடுவது பரியாசம் பண்ண, இவர்கள் கெத்செமனே வருகிறது இயேசுவை பிடிக்க. They came to Gethsemane not to pray but to mock Jesus. அப்படியானால் நீ இயேசுவின் போர்ச்சேவகன் அல்ல. Then they are not the soldiers of Jesus. சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Understand the truth. யோவான் 19ஆம் அதிகாரம் John 19 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது verse 32. அங்கே ஒரு போர்ச்சேவர் கூட்டம் இருந்தது. One group of soldiers. அவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do? அந்த ரெண்டு பேருடைய எலும்புகளை முறித்தார்கள். They broke the bones of the two people. எப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம் பாருங்க. What a pathetic state. ஏற்கனவே சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கான். Already hanging on the cross. ஆனா இவங்க செய்யறது என்ன? But what did they do? அவங்களுடைய கால் எலும்புகள் கையெல்லாம் முறிக்கிறது. They broke the bones of their legs. நீ ஒரு நல்ல போர்ச்சேவகனா இருந்தால் உபதேசத்தை முறிக்க மாட்டாய். If you are a good soldier, you will not break the doctrine. உபதேசத்தை உடைக்க கூடாது. Don't break doctrines. சத்தியத்தின்படி உள்ள ஜீவியத்தை உடைக்க கூடாது. Don't break the life after the truth. உபதேசத்தின்படி வாழ்கிற வாழ்வே வாழ்வு. And live a life after the doctrine. எப்படியும் வாழலாம்ங்கிறதுக்கு நீ பைபிள் தூக்க வேண்டாம். எப்படியோ நீ எங்கேயோ போய் வாழ்ந்து மரிக்கலாம். You need not live a life as you like with the Bible. இப்படி தான் வாழணும்ங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றோம். But we are under so much conditions and discipline to live. சில ஹாஸ்பிடல்ல சில பேஷண்ட்டை எடுக்க மாட்டாங்க. Some patients cannot be admitted in all அவங்க hospitals. ஏற்கனவே அந்த ஹாஸ்பிடல்ல வாடிக்கையாளரா இருப்பாங்க. Because they had been already subscribers in the ஆனா hospitals. ஒரு டைம் வரும்போது நீங்க வேண்டாம், நீங்க வேற எங்கயாவது போங்கன்னு சொல்லுவாங்க. At one time they'll say you go somewhere else. Yeah. Why? இவங்க அவங்க சொல்றதான அந்த அட்வைஸ்க்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. They don't obey the advice of our doctors. அவங்க அத ஃபாலோ பண்ண அவங்களுக்கு முடியாது. They cannot follow the advice. அந்த பத்தியத்துல இருக்க முடியாது, கட்டுப்பாட்டுல இருக்க முடியாது, அந்த கட்டுப்பாட்டுல புசிக்காம குடிக்காம இருக்க முடியாது. They cannot be under the diet set by them. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது John 19:34. போர்ச்சேவகரில் ஒருவன் அவருடைய விலாவிலே குத்தி விட்டான். One of the soldiers pierced his side. எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான ஒரு செயல். What a treacherous situation. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வழிந்த இரத்தத்தின் மூலமாக அவனை சுகமாக்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. But the history says Jesus healed him by the blood that came there. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 27:47. பவுலை கொன்று போட அந்த போர்ச்சேவகர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். 42 they counseled to slay Paul. நீ யார்? Who are you? தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவனா, தேவனுக்காக கொலை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவனா? Are you called to kill the people of God or called to kill others? நீ கர்த்தருக்காக மரிக்க வந்தவன், நீ யாரையும் மரிக்க வைக்க கூடாது. You are come out to die for God, don't make others to die. நீயும்
இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கை அனுபவி. But endure hardness as a good soldier for Jesus Christ. இந்த உலகத்தை அனுபவின்னு கர்த்தர் எந்த இடத்துலயும் சொல்லல. God doesn't say endure the world. பிரசங்கி சொல்றான் இந்த உலக வாழ்விலே உனக்கு ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவியோடு இந்த ஜீவ வாழ்வை அனுபவின்னு சொல்றான். Preacher says if you have a wife then enjoy your life with the youth. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது? But what is the New Testament எல்லாவற்றையும் say? அனுபவிக்க அதிகாரம் உண்டு. I have power to enjoy ஆனால் everything. ஒன்றும் நமக்கு தகுதியாய் இராது. But nothing is expedient for me. அதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசமும் கொள்கையும். That is the philosophy of New Testament time. நீங்க இந்த உலகத்துல வந்த பின்பு After coming into this world, ரட்சிப்பை அடைந்த பின்பு after attaining salvation, நீங்க நன்மையை அனுபவிக்கல தீங்கை அனுபவிக்க வேண்டும். you should not endure goodness but evil. நீங்க பாருங்க மிலிட்டரியில போய் அங்க லடாக்லயும் லேலயும் அவங்க எத்தனையோ சியாச்சின் அதாவது ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு மேல குளிர்ல இருக்கிறான். And in the Ladakh and Leh in the north side, you can see military people in the cool regions. அங்க சாதாரண மனுஷன் இருக்கவே முடியாது. Ordinary people cannot stay there. அவ்வளவு கொடூரமான இடத்துல இருக்கிறான். They are in such a terrible place. நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்ல நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க அதனால இருக்கறான். ஏன் நீ ஒரு நாள் போய் இருந்து பாரு. You may think they are given good salary therefore they stay there. One day you try to. சாகறதுக்குனே போன மாதிரி தான் பிறந்த மாதிரி தான் போய் நிக்கறாங்க. They just go and stand there as though they are born to die. யுத்தத்துல சாகணும் நல்ல குளிர்லயே செத்து போய்டுவான். Not to die in the battle but in the cold. மரணம் அவங்கள பக்கத்துல நின்னுகிட்டே இருக்கு. Death is always near them. அவ்வளவு ஒரு வாழ்க்கையில அவன் நாட்டுக்காக நிற்கிறான். They are so much for the land. இந்த விசுவாச பாதையில நமக்கு மரணம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. In this faith life death is nigh us. ஆனா நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனா இருக்கணும். But you have to be a good soldier. நாட்டை காக்கிறதுக்காக அவன் எவ்வளவு தீங்கு அனுபவிக்கிறான்னு பாருங்க. See how he endures hardness for the land. அவனுக்கு எந்த விதமான சுகபோகமும் கிடையாது. No comforts. மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடப்பாங்க. Wife and children are somewhere. அவன் அங்க எங்கேயோ கிடப்பா. And she will be dying there. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். But see the pathetic state. ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டாரு. One brother was saved. எப்படியாவது போய் இனிமே ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு லீவ் போட்டாரு. And he came out that he might live a good life. லீவ் போட்டு போயிட்டு திருப்பி வந்து எழுதி கொடுத்துறணும். Put on the leave and then resign. அப்பதான் கார்கில் யுத்தம் தொடங்கினது. And it is that time Kargil war started. லீவ் கொடுக்க மாட்டேன்டான். They did not give the leave. இவர் சிக்னல்ல இருக்கிற ஒரு ஆளு. He was a person standing in the signal. அதனால லீவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Therefore they said you cannot come. லீவ் கிடையாட்டா கூட பரவாயில்ல யுத்தம் மும்முரமா இருக்கு நம்ம எங்கயாவது ஒதுங்கி இருக்கலாம்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு சொன்னானா நீ தான் முன்னால போய் நைட்டோட நைட்டா சிக்னல் அடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. He thought of going aside but they said right in the night you have to stand in the front. இவர் கையில ஒரு 8 அசிஸ்டன்ட்ட கொடுத்து நீ போன்னு சொல்லிட்டான். They were given 8 assistants and he was asked to go. நம்மள மாதிரி கார் கொடுத்து அப்படி ரோட்ல அனுப்பல ஃபோர்வேல அனுப்பல. And they did not send him by the car. அவங்களுக்கு ஒரு மேப் கொடுத்து ஒரு மேப். He was given a map. அவ்வளவுதான். Just that. அவன் டார்ச் அடிச்சா அவன் குண்டு போட்டுருவான். If he puts on the torch then they will bomb him. அந்த நைட்ல தவுந்து போய் இவங்க சிக்னல் கொடுக்க காலையில நம்ம ட்ரூப் அங்க அடிச்சு ஜெயிக்குது. That very night he crawled up and finally the trip prevailed. ஆண்டவரே என்ன உயிரோடு கொண்டு போனீங்கன்னா நான் உமக்காக வாழ்வேன்னு சொன்னா அவனை உயிரோடு கொண்டு வந்தாரு விசுவாசியா இருக்கிறான். He said Lord if you take me back alive I'll live for you. Now he is a believer. அவங்க தீங்கை அனுபவித்தவர்கள். He endured hardness. இது உலகத்துக்காக. This is for the world. இதுக்கு ஒரு பதக்கம் கொடுத்துட்டு விட்டுருவாரு. And just they give an award and leave them. பரலோகத்துல அப்படி அல்ல. But in the heaven not like that. இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு This faith tried. உனக்கு நித்திய கன மகிமையை கொண்டு வரும். It will become eternal weight of glory. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள். You who endure sufferings for இந்த little கொஞ்ச கால time. உபத்திரவத்தை சந்திக்கிற நீங்கள். You who suffer for a little time. அழியாத நித்திய கன மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will receive an eternal weight of glory. அதனால இந்த பாதையில வந்த பின்பு Therefore after coming to this நீ இந்த path. பாதையில சுகபோகம் கிடைக்கும் நினைச்சிராத. Don't think you will receive comfort. ஒருவேளை கொடுப்பாரு. He may give. சிபிஎம் பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு. There is a slogan about CPM. ஆரம்ப காலத்துல கொடுக்காம சோதிச்சாரா. And in the beginning he did not give and try. ஆனா இப்ப சிபிஎம் உடைய கான்செப்ட்ல எப்படி இருக்குன்னா கொடுத்து சோதிக்கிறாரு. But now he gives and tries. அப்ப 10 ரூபாய் பார்க்க முடியாது. Then you cannot see rupees 10. 100 ரூபாய் பார்க்க முடியாது. Not even rupees 100. ஆயிரக்கணக்கான ரூபாயை பார்க்க முடியாது. And never rupees thousands. லட்சக்கணக்கான ரூபாயை பார்க்க முடியாது. You cannot see lakhs. அப்போ அப்படிதான் இருந்தது. That was like that. நல்ல சாப்பாடு கிடைக்காது. No good food. ஒரு கஞ்சியில கொஞ்சம் சோறு கடந்துச்சுன்னா அது லக்கு மாதிரி. Little rice in that porridge is a lucky thing. அப்படிதான் ரொம்ப பேருக்கு கிடைத்தது கிடைக்காமலும் இருந்தது. That's how many got, many did not get. நான் ஒரு இடத்துல பிசாசு துரத்தி கொண்டிருந்த போது At one place when I was எனக்கு இன்டர்பிரட் நான் 10 ஆந்திரால இருந்தேன். I was then in Andhra. சித்தூர்ல இருக்கும்போது In Chittoor. அப்போ எனக்கு ஒரு இன்டர்பிரட்டர் உண்டு. I had an interpreter. அவர்தான் ரொம்ப நல்ல விசுவாசி அங்க. A good believer of that time. நல்ல தெலுங்கு பேசுவாரு.
And he would speak in Telugu. நான் அந்த பிசாசு பிடிச்ச சகோதரிட்ட பேசிட்டு இருக்கும்போது I was speaking to the demon-possessed sister. இந்த சகோதரனும் கூட நின்னாரு. This brother stood with me. ஏய் நீ போன்னு சொல்றன்னு தெலுங்குல சொன்னாரு. And he said, he is saying go. உடனே அந்த பிசாசு இப்படியே பார்த்து. Soon the demon looked at me. அந்த சகோதரி பிசாசு பிடிச்ச சகோதரி அப்படி ஒரு லுக் அப்படி உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும். Demon-possessed girl gave a glance of நீ look. பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. வாயை மூடுன்னு சொல்லு. You have no right to speak, close your mouth. எனக்கு ஒண்ணுமே புரியல. I did not understand. இதெல்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல இருக்க திருப்பிடுச்சேன்னு சொன்னேன். She has tricked the matter. ஊழியத்துக்கு போயிட்டு சோறு இல்லன்னு ஓடி வந்து இங்க கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்துட்டு உட்கார்ந்துகிட்டு நீ வந்து என்னைய போன்னு சொல்ற அப்படினுச்சு. இவன் அப்படியே முகலாம் கருத்து அப்படியே ஆஃப் ஆயிட்டான். அப்பதான் தெரியும் ஓஹோ இது ரிட்டர்ன் கேஸ்னு அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. You have left the ministry because you did not have rice. Now you are asking me to go. Only then I understood about him. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஓஹோ இவர் முக்கியமான விசுவாசி இவர்தான் இப்ப நமக்கு இன்டர்பிரட்டர் இந்த சபைக்கே தூண்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசில பார்த்தா இது எப்படி And only then I knew ரிட்டர்ன் கேஸ் தான் இது. about the believer that he had returned from the ministry. அந்த ஆவி அப்படி ஒரே செகண்ட் தான் அப்படி முகத்தை பார்த்த உடனே ஹிஸ்டரி சொல்லுச்சு. நீ சோறு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக ஊழியத்தை விட்டு ஓடி வந்து கல்யாணம் கட்டி பிள்ளை பார்த்துட்டு இங்க விசுவாசியா இருந்துட்டு என்னைய பார்த்து நீ போன்னு எப்படி சொல்ல முடியும்? That spirit in just a glance told the matter that you being such a man, how can you ask me to go? பட்டார்னு அப்படி தோலை உரிச்சிருச்சு. இவன் மூஞ்சிலாம் மாறி போச்சு. In a second peeled off his skin and his face changed. இன்னொரு பையன் என்ன பார்க்க வந்தான். அதே பிசாசு தொட்டிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் இன்னொரு பையன் பார்க்க வந்தான். Another boy came to see me at that time. அவனை பார்த்த உடனே நான் சும்மா சொன்னேன் இந்த இது வந்து குப்புற கடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் உன் பக்தன் ஒருவன் வந்திருக்கிறானே அப்படின்னு. டபால்னு எந்திரிச்சிருச்சு அந்த ஆவி. Looking at him, I told to that girl, see, one of your devotees come here. ஏன் பக்தன் இங்க வந்துட்டானா? நான் அது தெய்வம் சொல்லிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் உன் முன்னே பார்க்க ஒரு பக்தன் வந்திருக்கான். தட்டாவுட்டான்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. Suddenly it stood up to see him. அப்படி திரும்பி பார்த்துச்சு. It looked at him. அப்படி பார்த்துட்டு இவன் கல்யாணத்துக்காக வேற சபைக்கு போனவன் இவனை பத்தி என் பக்தன் சொல்லிட்டியே. He went to another church for marriage. பட்டுன்னு அப்படியே ஒரே செகண்ட் தான். ட்ரெஸ்ஸுக்குலாம் கிடையாது. தோலையே உரிச்சு எடுத்துருச்சு. In a second peeled off the skin of the boy. உடனே சொல்லிச்சு இப்படி பார்த்துட்டு ஒரு சொல்லிச்சு இவன் சபைக்கு கல்யாணத்துக்காக வேற சபைக்கு போய் பொண்ணு கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இவனை போய் ஏன் பக்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் பக்தனா இருக்க கூட அவனுக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. அவனை போய் சொல்லிட்டே. He is not worthy to be called my devotee. He is so bad. கல்யாணத்துக்காக வெளியே போறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே கனவை கலைத்து பாருங்க. Those people who go out for marriages, just think over yourself. சத்தியம்னு ஒன்னு இருக்கு. There is truth. அதனுடைய விலை இன்னைக்கு உனக்கு தெரியாது. Now you don't know the price. கண்ணை மூடின உடனே தெரியும். When you close the eyes, you will அதுக்கு know. பிறகு பை சான்ஸ் கிடையாது. After that, no more chance. அதுதான் நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். Therefore, understand the truth. நீ யாருடைய போர்ச்சேவகன்? Whose soldier you நீ are. கெட்ட போர்ச்சேவகனா இருந்தா யாருக்காவது முள்முடி சூட்டிக்கிட்டே இருப்ப. Evil soldier, you will crown others with எவன் thorns. முகத்திலேயாவது அடிச்சுக்கிட்டே இருப்ப. You will always smite them. எவன் தலையிலேயாவது குட்டிக்கிட்டே You will இருப்ப. always smite their head. எவன் வஸ்திரத்தையாவது உறிஞ்சிக்கிட்டே இருப்ப. You will always strip them. யாரையாவது துப்பிக்கிட்டே இருப்ப. You will always spit others. எவனையாவது சத்தியத்தை விட்டு விலக்குறதே உன்னுடைய போராட்டமா You will இருக்கும். always strive to bring them out of the truth. ஆனா நல்ல போர்ச்சேவகனாய் நீ தீங்கு அனுபவிக்கணும். But you and your hardness is a good soldier. வியாதி வரும். You may have sickness. வேதனையை சகிக்கணும். Endure the pain. வியாதியை எதிர்க்கணும். Resist the sickness. ஜெயிக்கணும். Prevail. விடுதலை பெற வாய்ப்பு உண்டு. And you have the opportunity for deliverance. சும்மா ஒரு பெயின் கில்லரை போட்டா உனக்கு விடுதலை கிடைச்சிரும். You with a painkiller you may get the ஆனால் deliverance. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். விடுதலை பெற சம்மதிக்கவில்லை. But they did not accept to be delivered, but for a better resurrection. அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய எய்ம். That is the aim of this life. மேன்மையான உயிர்த்தெழுதல். Better resurrection. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is that? மேன்மையான உயிர்த்தெழுதல் என்ன? தாழ்மையான ஒரு உயிர்த்தெழுதலும் இருக்கு. ஆர்டினரி உயிர்த்தெழுதலும் இருக்கு. கடைசி உயிர்த்தெழுதலும் இருக்கு. Better resurrection means there is a final last resurrection and an inferior resurrection. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். Blessed and holy is he that hath part in the first அதுக்கு resurrection. போறவன் மரண சாசனம் அவனுக்கு எழுதி வச்சிருக்கு. உயிர் போகும். அதுக்கு தான் வரலாம் உள்ளே. And he just comes out to give his life. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் நல்ல போர்ச்சவர்களா இருக்கிறீர்கள்? How many of you are good soldiers today? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இப்பொழுது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Now let us turn to Luke the Gospel chapter 3. லூக்கா 3:14. Luke 3:14. போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும்
பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். And the soldiers likewise demanded of him, saying, And what shall we do? And he said unto them, Do violence to no man, neither accuse any falsely, and be content with your wages. இந்த உலகத்துல உனக்கு வருகிற தீமைக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு. You have the reward for all the evil you endure. எவ்வளவு தீமையை அனுபவிக்கிறியோ அவ்வளவு பரலோகத்துல மகிமை உண்டு. How much evil you endure, so much glory in heaven. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தான். John the Baptist was preaching. அவனுடைய அருமையான பிரசங்கத்தை பலரும் கேட்டார்கள். Beautiful sermon, so many heard. அப்ப அதுல ஒரு கூட்டம் இருந்தது. One group was there. இவனுடைய பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு போர்ச்சேவர்களும் வந்துட்டாங்க. Soldiers also came. அப்பொழுது அவங்க வந்து கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? They asked, What shall we do? ஒரு நல்ல போர்ச்சேவகன் என்ன செய்யணும்ங்கிறதுக்கு பாயிண்ட் சொல்றேன், ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். And I give you 4 points for a good soldier. நான் இதுவரைக்கும் சொன்னது தீய போர்ச்சேவகனுடைய வாழ்க்கை. Hitherto I told about the evil soldier. ஆனா ஒரு நல்ல போர்ச்சேவகன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு 4 பாயிண்ட் சொல்றேன். Now just 4 points for a good soldier. நீங்க ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்க முடியாத தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். You are called and chosen to endure hardness as a good கர்த்தர் தான் soldier. உன்னை கொண்டு வந்தாரு. God has brought you. அவர்தான் உன்னை முத்திரை போட்டிருக்கிறார். He has sealed you. எப்படி? அவர் சேனாபதியானால் நீ அவருடைய போர்ச்சேவகர் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். He being the captain, understand you are a soldier. இப்ப போர்ச்சேவகர்கள் வந்து யோவான் ஸ்நானகன்ட்ட கேக்குறாங்க, Soldiers asked John the Baptist, ஐயா நாங்க என்ன செய்யணும்? What shall we do? அவங்க உலகத்தின் போர்ச்சேவகர்கள் தான். They were soldiers of this இப்ப world. நாங்க கர்த்தருடைய போர்ச்சேவகர்களா மாறணும்னா நாங்க என்ன செய்யணும்? But to become soldiers of God, what should we do? அழகா 3 காரியத்தை அவன் வலியுறுத்துகிறான். 3 beautiful points he ஒன்று, says. இடுக்கண் செய்யாதே. Do violence to no man. இரண்டாவது, பொய்யாய் குற்றம் சாட்டாதே. Neither accuse anyone false. மூன்றாவது, உங்கள் சம்பளமே போதும் என்று நீங்கள் அதிலே இருங்கள். Be content with your wages. இதுதான் ஒரு நல்ல போர்ச்சேவகனுடைய தகுதிகள் என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றார். John the Baptist says about the qualification of a good soldier. யோவான் ஸ்நானகன் ரொம்ப டஃப்பான பிரசங்கி. John the Baptist was a hard preacher. அவனுக்கு வந்து இந்த பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. He doesn't preach saying beloved or dearly ones. நீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. You should not expect like that. நாகமான் வந்துட்டு சொன்னா, அவர் என்னை தொடுவார், தழுவுவார், தடவி பார்ப்பார், என்னை சுகமாக்குவார்னு சொன்னான். Naaman came and said, He will come, he will touch me and finally heal me. ஏற்கனவே ஒரு குஷ்டரோகி. Already a leper. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? But look at his expectation. இவரை வந்து தீர்க்கதரிசி தொட்டு தடவி சுகமாக்கி விடணுமா? This prophet should come and touch and heal him. அங்க உங்க வீட்ல உள்ளவங்களே உன்னை தொடாம தான துரத்தி விட்டுட்டு இருக்கான். His people at home itself are not touching him. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? But here, யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். John the Baptist's sermon was tough. பணத்தை பார்க்க மாட்டான். பணத்தை பார்க்க மாட்டான். He will not look at money. ஸ்தானம் மானெல்லாம் பார்க்க மாட்டான். He will not look at position. ஆளை பார்க்க மாட்டான். He will not look at people. முகஸ்துதி பண்ண மாட்டான். He will not praise men. அப்படிப்பட்ட டைப்பே அவனுக்கு கிடையாது. He is not such a type. அவன் பிரசங்கம் என்ன பண்ணான் தெரியுமா? His people. விசுவாசிகளே அப்படியே பேசினாரு. What did he preach? He said believers. எப்படி பிரசங்கம்? How did he preach? வெறியன் பாம்பு குட்டிகளே அப்படினா Ye சிரிச்சிட்டே vipers. அவங்கள கொன்னுட்டான். He smiled and killed them. அவனுடைய பிரசங்கம் யோர்தான் நதியில ஸ்டேஜ் போடாமலே பிரசங்கம் பண்ணான். He spoke as the John the Baptist. யோர்தான் கரையில ஸ்டேஜ் போடாமலே பிரசங்கம் பண்ணான். Without stage in the rivers of Jordan he preached. ஜனங்கள்லாம் வேகமா வந்து கூடி நின்னாங்க. People crowded. அவன் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண உடனே ஜனங்கள் கேக்குற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சொல்லிட்டான், விரியன் பாம்பு குட்டிகளே. He started and the people were interested. Then he said, தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Who showed you way to escape the wrath to come? ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. They could not remain. போயிட்டு வான்னு சொல்லிட்டான். They said they will go. ஏன்? Why? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். You bring forth fruits unto அதுக்கு பிறகு repentance. ஞானஸ்நானத்தை பத்தி பேசலாம். Then you could have spoken about பைபிளை baptism. தூக்குனேன்னா பைபிளை படி வாழ்றதுக்கு கொஞ்சமாவது உன்னை ஒப்புக்கொடு. If you want to take the Bible, yield to live accordingly. நீ மறுபடி பின்னால போகாத. Don't go behind. நீ பின்மாற்றக்காரனா போய்டாத. Don't become a backslider. உன்னால முடியலன்னா ஞானஸ்நானம் எடுக்காத. Don't take water back. அநேகருக்கு சொல்லி இருக்கேன். I have told many. ஒரு சில சகோதரிகள்ட்ட சொல்லி இருக்கேன். Told it to many sisters. அவசரப்படாத. உன் புருஷனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அவசரப்படாத. Don't be hasty to give baptism to your husband. உனக்கு ஆசை இருக்கு புருஷன் ஞானஸ்நானம் எடுத்துட்டா திருந்திடுவானே, அப்படி கிடையாது. You think because of your husband's baptism you will turn. ஒரு சிலர்லாம் தன்னுடைய பையங்களுக்கு கால் கட்டு போட்டுட்டா பையன் திருந்திடுவான்னு. நீ கால் கட்டு போடுற, அவளுக்கு கழுத்துல எல்லாம் போட்டு கட்டு போடுற. And even if you lock their feet, you cannot turn them. உன் பையனுக்கு கால் கட்டு போடுற, ஆனா வந்து மாற்றவளுக்கு கழுத்துல கயிறை கட்டி இழுத்துட்டீங்கன்னா என்ன வருது?
And you put lock to the feet of your son, but if they are going to fill the rope, what will happen? அதே போலதான் ஞானசானமும். And that is what மனம் baptism. திரும்பாம ஞானசானம் கொடுத்து நானே கொடுத்திருக்கிறேன், நானே கேவலப்பட்டிருக்கிறேன் அதுல. I have given many baptism without repentance, put to shame also. நம்ம என்ன செய்றோம், இதுலதான் நம்ம faith கொண்டு வருவோம். அது கொடுத்துட்டா சரியாயிடுவான். அது எப்படி சரியாயிடுவான்? We உன் think- புருஷனை ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ என்பதை நீ எப்படி அறிவாய்ன்னு பவுல் கேட்கிறாரு. Saint Paul says, how can you know whether you can save your husband or not? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கலன்னா யோவான் ஸ்நானகன் ஞானசானம் கொடுக்க மாட்டான். John the Baptist does not give baptism if you don't give the fruit of repentance. இப்பொழுது அவன் சொல்றான், போர் சேவகனா நீ இடுக்கன் செய்யாத. You are a soldier, do no violence. இடுக்கன்னா என்ன அர்த்தம்? What is violence? மற்றவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, Disturbing others. அவனுக்கு துரோகம் பண்ணாத. Don't be treacherous. இடுக்கனை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What does Bible say about violence? செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Zechariah 3:1 and 2. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. Zephaniah 3:1 and 2. இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ என்று அந்த வேதம் சொல்லுகிறது. Woe to her that is filthy and polluted to the oppressing city. இடுக்கன் எப்பொழுது மத்தவங்களுக்கு நீ டிஸ்டர்ப் பண்றியோ, எப்ப துரோகம் பண்றியோ, எப்ப தொல்லை கொடுக்கறியோ, அப்ப நீ ஊத்தையும் அழுக்குமா மாறிடுறன்னு பைபிள் சொல்லுகிறது. The time when you oppress others, you become filthy and polluted. அதுக்கு பிறகு உனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. After that, you cannot hear the words. உன்னை யாராவது கடிந்து கொண்டா உன்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. You cannot accept the rebuking of others. நீ கர்த்தரை நம்ப மாட்ட. You will not நீ believe. தேவனிடத்துல சேர்ந்தும் வர மாட்ட. You will not come closer to God. இதுதான் இடுக்கனுடைய எஃபெக்ட். That's the effect of நீ violence. இடுக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டேனால நீ ஊத்தையா மாறிட்டேன்னு அர்த்தம். Once you do violence, you become filthy. ஒரு நாற்றம் எடுத்த ஒரு ஆளா மாறிட்டேன்னு அர்த்தம். You become a polluted fellow. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. That's the words of the அந்த Bible. இடுக்கன் செய்தவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find that person? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். They will not hearken to the voice of God. அவனை போய் நீங்க கொஞ்சம் கடிஞ்சு கொண்டு நீ அப்படி இல்ல இப்படி இல்ல நீ சரியா இருக்கணும் இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க, கடிச்சிடுவான், டப்புன்னு சீறிடுவான். They cannot receive correction, they will only turn to bite you. கடிந்து கொள்ளுதலை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். They cannot receive correction. அடுத்து அவன் வந்து தேவனிடத்துல சேர்ந்து வரவே மாட்டான். They will never draw closer to God. அதனால தான் பவுல் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, போர் சேவகனா நீ இடுக்கன் செய்யாத. That's what here said, if you are a soldier, do no violence. நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, யாரையும் அசிங்கப்படுத்திராத, கேவலப்படுத்தாத. Don't disturb others, don't oppress others. நீ இடுக்கன் செய்தால் If you do violence, கர்த்தர் உன்னை நொறுக்குவார்னு பைபிள் சொல்லுகிறது. the Lord will break you. 72ஆம் சங்கீதம் Psalm 72. 72:4 நாம் பார்க்கும் பொழுது Psalm 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இடுக்கன் செய்யறது He shall judge the poor of the people, he shall save the children of the needy, and shall break in pieces the oppressor. மற்றவங்களுக்கு நம்ம வந்து பிரச்சனை பண்ணவே கூடாது. Never cause problems for முடிந்த others. அளவு நீங்க இளைப்பாறுதலையே கொடுத்து To பழகுங்க. the extent give others rest. நான் சொல்றேன் இளைப்பாறுதலை கொடுக்கணும் இருந்தா தானே கொடுப்பீங்க. Only if you have, you can give others. பாத்திரத்துல இருந்தா தான், பானையில இருந்தா தான் எங்க வரும்? அகப்பையில வரும், ஸ்பூன்ல வரும். Only if you have it in the pot, it will come in the spoon. நீங்கள் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? How many of you are like this? இடுக்கன் செய்யாதீங்க. Don't oppress. பிரபு புத்தீனனா இருந்தால் அவன் செய்கிற இடுக்கண்கள் மிகுதி என்று நீதிமொழிகள் 28:16 சொல்லுகிறது. If the prince is foolish, his oppression is much, says Proverbs 28:16. பிரபு புத்தீனனா இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதியாய் இருக்கிறது. And it is said, if a prince is foolish, his oppression is much. நீ ஒரு புத்தீனனாக இருக்க கூடாது. You don't be foolish. அப்படினா என்ன அர்த்தம்? இடுக்கண் செய்கிறவன் ஒரு புத்தீனன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Oppressor is foolish, says the word of God. நீங்க தாவீதை பத்தி பார்க்கும் பொழுது Looking about David, அவன் மகா புத்திமானாக நடந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது. the Bible says he walked exceeding wise. ஆனா ஒரு இடத்துல சொல்றான், But at one point, அவன் மகா புத்தீனமாய் நடந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுகிறது. he says he walked exceeding foolish. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just look at it. ஒரு பகுதியில அவனுடைய வாழ்க்கை என்ன சொல்லுகிறது? On one part his life, அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டானா. he was exceeding foolish, ரொம்ப புத்திமானா நடந்துக்கிட்டான். exceeding wise. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 Samuel
18, 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 14, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். David was wise in all his ways. இன்னொரு இடத்துல மகா புத்திமானாய் நடந்தான். In another place, exceeding wise. ஆனா அதே தாவீதை பத்தி இன்னொரு இடத்துல பைபிள்ல படிக்கும்போது About that same David in another place, தீர்க்கதரிசி வந்து சொல்றான், prophet says, நீ புத்தியீனமாய் செய்தி. you have done foolish. எப்படி இருக்கும்? How it will be? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think how our life is. பிரியமானவர்களே, இது ஒரு கடைசி காலம். This is the last அவனே days. அறிக்கையிடுறான், He himself மகா confessed, புத்தியீனமா செஞ்சிட்டேன் சுவாமி, மன்னிச்சிருங்க. I have done very foolishly, forsake, 2 forgive me, Lord. சாமுவேல் 24:10 இந்த வார்த்தையை சொல்கிறான். 2 Samuel 24:10, he நான் says, மகா புத்தியீனமாய் செய்து விட்டேன். I have done very foolishly. பிரியமானவர்களே, நீங்கள் புத்தியீனமாக இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இடுக்கன் செய்துகிட்டே இருப்பீங்க, அதிகமா செய்வீங்க. Beloved, if you are foolish, if you do violence, you do much. தயவு செய்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நிறுத்தி வைக்கணும். Let us stop. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் அழைக்கப்பட்டவர்கள். Let us stop such a life because we are chosen to be good soldiers. இந்த மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கடைசில உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? இடுக்கன் செய்தவனுடைய முடிவு என்ன? These people will disturb others and finally, what is the end of the oppressor? ஒரு டைம் வரும்போது நீ பைத்தியக்காரனா At மாறிடுவ. one time you will become insane. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் Ecclesiastes 7, 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7:7. Surely, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். போதும். surely oppression maketh a wise man mad. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். Oppression maketh wise man mad. ஒரு மனுஷனை இடுக்கன் நீ கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அவன் பைத்தியக்காரனாயிருவான். நீ பண்ண நீ பைத்தியக்காரனாயிடுவ. If you oppress others, they will become mad. Finally, you will become mad. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? Today, how is our life? போர் சேவகர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Soldiers ask, what shall we do? ரட்சிப்படைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What shall we do to be saved? நல்ல போர் சேவகனாய் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What shall we do to be good soldiers? அதுக்கு அவங்க சொன்ன பிரசங்கம் என்ன? What is this sermon? நீ இடுக்கன் செய்யாதே. Do violence to no one. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. Beautiful word. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், Secondly, நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் இருங்கள். don't accuse anyone falsely. குற்றம் சாட்டுறதே தப்புன்னு பைபிள் சொல்லுது. Accusing others is wrong, says ஆனா Bible. அதுலயும் நீ பொய்யாய் குற்றம் சாட்டுகிறது அதை விட குற்றம். And accusing others falsely is greater நான் fault. திரும்பவும் சொல்றேன், Repeating. குற்றம் சாட்டுவதே தவறு. Accusing others is the fault. ஆனா பொய்யாய் குற்றம் சாட்டினா அது அதை விட மோசமா இருக்கும். Accusing falsely is a greater அது sin. பிசாசுனுடைய ஊழியம். That is the ministry of the devil. ஏனென்றால் அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. Because he is a liar and the father of யோவான் lies. 8:44 அப்படி சொல்லுகிறது. John 8:44 says அவன் it. சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். He tells out of his own. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். He is a liar and father of lies. நம்மில் எத்தனை பேர் பொய்யாய் மற்றவங்களை குற்றம் சாட்டுறோம்? How many of you accuse others falsely? நீ பார்த்தா கூட சும்மா போ. And if you don't say, go. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? Who is blind but நான் my servant? அனுப்பினவனை அல்லாமல் செவிடன் யார்? Who is deaf but my messenger? நீ எல்லாத்தையும் சொல்லிட்டாலேனும் பார்த்துட்டாலேனும் கேட்கணும். பெரிய நீ ஒரு உன்னைய சபையில சூப்பர்வைசரா வச்சிருக்கான்னு நினைச்சிட கூடாது. Don't think you are kept a supervisor in the church and you want to see and hear everything. நீ வந்து ஒரு சபையின் இன்விஜிலேட்டர் கிடையாது. You are not an invigilator of this நீ இந்த church. சபையின் எக்ஸாமினரும் கிடையாது. You are not the examiner of the church. கர்த்தர் தராசை திருப்பி பிடிச்சாருன்னா நமக்கெல்லாம் எங்க போவோம்னே தெரியாது. If our God would hold the balance, where shall we go? பிசாசுனுடைய ஊழியத்தை நீ எடுக்காத, குற்றம் சாட்டுற வேலையை நீ எடுக்காத. Don't take the ministry of the devil with you. அது குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுகிறது. Revelation 12:10 says, the accuser is cast down. குற்றம் சாட்டுகிறவன் The accuser தள்ளப்பட்டு போனான். is cast down. அவனுடைய வேலை என்ன? What is this word? இரவும் பகலும் குற்றம் சொல்லிட்டே இருப்பான். Which accuses day and night. சில புருஷன்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலே, Sometimes if the husband comes at home, அதை செஞ்சியா, did you do இதை that? செஞ்சியா, Did you do this? இதை ஏன் செய்யவில்லை, Why didn't you do நான் this? சொன்னேனே. I told அதாவது you. சண்டை போடணும், அந்த ஆவி போராடுது, அதுக்கு ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணுவான். They want to pick up the quarrel, creating some facts. முன்னால போனா கடிக்கிறது, If you go forward, they பின்னால bite போனா உதைக்கிறது, and kick when they go back. பேசினா என்ன கூடயே பேசுற அப்படிங்கிறது, When they speak, they say, why do you answer me? பேசலன்னா
கம்முன்னு இருந்தே நீ கொன்னுகிட்டே இருக்கிறங்கிறது. If they are silent, you say, "You kill me." பாவம் மாட்டிக்கொண்டவர்கள் எல்லாம் ரொம்ப துர்பாக்கியசாலிகள். Those who are caught, they are bad luck. அநேகர் கல்யாணத்துக்கு மேல ரொம்ப ஆசையில ஊழியத்துக்கு வராம ஓடணும்னு பாக்குறான். கல்யாணம் கட்டினவங்க எல்லாம் போய் கொஞ்சம் ஒரு சர்வே பண்ணி பாருங்க, நீ சாகுற வரைக்கும் கல்யாணம் கட்ட மாட்ட. Many do not want to come to the ministry but want to marry. If you hear about them, you will never marry in your life. கல்யாணம் கட்டாதவங்கள்ட்ட எல்லாம் நம்ம இப்ப கல்யாணம் கட்டாதன்னு சொன்னா, இந்த ஆளு கல்யாணம் கட்டல, அதுக்கு நானும் கல்யாணம் கட்ட கூடாதாமா. And if they say you don't get married, then they will say you are not like that, then why should I? கல்யாணம் கட்டின பாதி பேரு அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, முதலில் தெரிந்திருந்தால் நாங்கள் எங்க போயிருப்போம். Half of the married, they say they are saved afterwards. If we had known first, we would have gone somewhere. எங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காம போச்சுன்னா ஊழியத்துக்கு போயிருப்பாங்க. We have missed a chance or else gone to the சரி, அப்படி ministry. சொல்றீங்களா? உன் பிள்ளையவாது கூட Then at least give your child. அது அப்ப அதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கறியே. You don't accept for that. வசனம் ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயம். The word of God is two-edged sword. நாங்க யாரையும் ஊழியத்துக்கு வா 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 வான்னு கையை பிடிச்சு காலை பிடிச்சு இழுக்கிறது கிடையாது. We don't forcibly invite anyone for the ministry. சீயோனில் பிறந்தவன் அவன் வருவான். He that is born in Zion shall come. சிங்காசனத்துக்குன்னு பிறந்தவன் எங்க இருந்தாலும் என்ன செய்வான்? சிறைச்சாலையில இருந்தாலும் வருவான், குப்பையில இருந்தாலும் வருவான், புழுதியில இருந்தாலும் வருவான். அவரை கொண்டு வர்றது யாருடைய வேலை? மேல ஒருத்தர் இருக்கிறாரு. He that is born for the throne, he shall come out of the prison or even out of the dung. அவன் சீயோன்ல பிறந்திருந்தானா அவனை எங்கனாலும் இழுத்து அழகா கொண்டு வருவார். If he is born for Zion, he will draw out somewhere. அதனால ஓம்பிள்ள ஊழியம் செய்யாதுன்னா அது பிரச்சனை இல்ல. Therefore it is not a problem whether your child is coming for the ministry or not. கடைசி காலங்கள்ல ஊழியத்துக்கு ஜனங்கள் பிச்சுக்கிட்டு வருவாங்கன்னு பைபிளே சொல்லுது. In the final days, people shall come out for the ministry, says the Bible. எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை நான் லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றாரு. God has put out the word, I'll increase my Levites who serve me. கடைசி காலத்துல ஒரு பெருந்திரள் கூட்டம் ஊழியத்துக்கு வரும். Last days, a huge multitude will come for the ministry. இல்ல போட்டும், ஆனா இவன் ஊழியம் செய்ய மாட்டான், நிக்க மாட்டான்னு பயப்படுகிறேன். And let him go, but I fear whether he would come back. உனக்கு கல்யாணம் கட்டி வச்சாங்க, கல்யாணம் கட்டி வைக்கும்போது நீ வாழுவாய் என்கிற பயமா வாழட்டேன்னு பயத்துல கல்யாணம் கட்டி வச்சாங்களா? And did they married you? Did they marry you with the fear that you will return? எரேமியா 33:22 சொல்லி இருக்கிறது. Jeremiah 33:22. வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். As the stars of the sky and the sand of the seashore, I will increase them. உன் கற்ப பிறப்புல ஒரு சீயோன் பிறந்தா அது ஒரு பெரிய சான்ஸ். If there is Zion out of the fruit of your womb, then it is a good chance. அது ஒரு பாக்கியமா எடுத்துக்கணும். That is a privilege. ஆனா அதே நேரத்துல But at the same time, யாராவது ஊழியத்துக்கு வரணும்னு நீ வலித்தங்காய் எடுத்து கடத்தங்காய் எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைக்க கூடாது. you don't try to force anyone else for the ministry. ஒரு சில பேரண்ட்ஸ் பழைய விசுவாசிகள் இருக்காங்க, தம்பி நீ போலையா, பாப்பா நீ போலையா, உன்னை பார்த்ததுல இருந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் உன் வீட்டுல 7 பிள்ளை இருக்கு, அதுல 2 அனுப்ப வேண்டியதானே? Some say, why brother sister you did not go? At least you can send one of your child. ஒரே பிள்ளை இருக்கும், அதை அனுப்ப சொல்லுவாங்க. ஏன் நீ அனுப்ப கூடாதா? ஒரே பிள்ளை தான். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனை எவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். They say I have the only child, but father gave his only begotten son, loving the world. ஒரே பிள்ளை இருந்ததனால ஊழியத்துக்கு கொடுக்க கூடாது, சந்ததி போயிடும். சந்ததி இந்த உலகத்துல 72 கேடுகட்ட சந்ததியை பிறப்பிக்கிறதை விட நீ உன் பிள்ளை வம்ச வரலாறு இல்லாத ஊழியத்துக்கு வர்றது பாவம் அல்ல. Why do you want to beget an evil children? Rather it is good to send them for the ministry. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி காலங்களில் ஒரு பெரிய சேனையாக நாம் எழும்ப வேண்டிய நேரம், கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவர்களாய் நாம் மாற வேண்டிய ஒரு நேரம். This is the time when you ought to be a good soldier for Jesus Christ. பொய்யாய் குற்றம் சாட்டாமலும். Don't accuse falsely. 3 வார்த்தை தான் சொன்னா, வேற ரொம்ப எல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணவே இல்ல அவங்க. Just 3 points and no other sermon. ரொம்ப சிம்பிளா 3 கான்செப்ட் கொடுத்தா. Simple 3 points. எடுக்கன் செய்யாதே. Don't do this. யார் மேலயும் பொய்யா குற்றம் சாட்டாதே. Don't accuse anyone falsely. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel 6:4 அங்க அவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. They try to accuse him. குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்காத. Don't try to accuse others. தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய். If you separate the precious out of the wine, you shall be my mouth. இந்த பிரசங்கத்துல உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ கேட்ச் பண்ணிக்க. Just hold whatever you need in the sermon. அது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுப்பார். God has a specific word for everyone. நீ அதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்துறாத. Leaving that, don't give place for the spirit of accusation. யோவான் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்
பார்க்கும் பொழுது John 8:10, இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். they must place before Jesus a woman caught in adultery. இயேசு ரொம்ப நேரம்லாம் பிரசங்கம் பண்ணல. Jesus did not speak for long, ஒன் வேர்ட் ஆன்சர் தான். just one word answer. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் போய் அப்படி தள்ளி போய் நின்னுக்கிட்டாரு. He that is without sin among you cast stones at her. குனிஞ்சு ஒரு வசனத்தை எழுதினாரு. Just wrote a word bending down. திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். Turn back to saw no man. மணிக்கணக்கா வெயிட் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுல யாரு வரா யாரு போறா, ஜன்னல் அடைச்சிட்டானா கதவை பூட்டிட்டானா, லைட் எரியுதா எரியலையா, எத்தனை மணிக்கு வந்தான், இதெல்லாம் பார்த்து புடிச்சிட்டு வந்த டீம் இப்போ ஓடி போயிட்டானுங்க. This crowd which was after this woman in adultery and they finally ran away. இயேசு கேட்டாரு, ஸ்ரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? Woman, where are those thine accusers? அவ என்ன பதில் சொன்னா? What was her reply? அவ பதிலே பேச முடியாம நின்னுட்டு இருந்தா. She could not speak anything. இயேசு கேக்குறார், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? Woman, where are thine accusers? உன் மேல கல்லெறியாம போயிட்டானுங்களா? Are they gone without stoning you? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. What a beautiful question. நம்ம யாரும் குற்றம் சாட்ட முடியாத இந்த சபைக்கு வந்தவர்கள் அல்ல. We are not come here to குற்றம் accuse. சாட்டப்படாதவர்களாய் வாழும்படியாக இந்த மார்க்கத்தில் வந்தவர்கள். We are come here to live without being accused. நம்ம ஒருத்தனை குற்றம் சாட்டுறது ரொம்ப ஈஸி. Very easy to accuse others. ஆனா அதே குற்றம் உனக்குள்ள வந்துரும். But that same fault will come in you. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். A small example. உங்க பக்கத்துல உள்ள ஆள் தூங்கிட்டு இருக்கான்னு வெச்சுக்கங்களேன். Supposing the person near you is உங்களுக்கு sleeping. அப்படியே கொதிச்ச மாதிரி இருக்கும். ஐயே என்ன இப்படி பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கானே. இவன் எழுப்புவான், இவன் முழிச்சிடுவான், இவன் தூங்கிடுவான். You will burn saying, he is sleeping during the sermon. He will try to wake him up, finally he will sleep. இப்படிலாம் இருக்கா இல்லையா? Is it not like that? ஒருத்தன் கொட்டாவி விட்டா போதும், ஒரு 30 அடியில இருக்கிற அடுத்த ஆள் கொட்டாவி விடும். அந்த ஸ்பிரிட் சர்றன்னு அங்க பாயும். One person will yawn and that spirit will spread fast. அதான் உண்மை. That is truth. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ரோமர் 2ஆம் அதிகாரம் Romans 2, 1ஆம் வசனம். verse 1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். Therefore thou art inexcusable, O man, whosoever thou art that judgest, for wherein thou that judgest another thou condemnest thyself. இது பவுல் சொல்லதான ஒரு வார்த்தை. This is the words of Paul. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தை என்ன? What is the words of Jesus? Matthew 7:2. தேவனுடைய வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். For with what judgment ye judge, ye shall be judged, and with what measure ye meet, it shall be measured to you again. அளவை மாத்தவே முடியாது. You cannot never turn back without a measure. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். Therefore be very careful. உன் புருஷனை குற்றம் சாட்டாத. Don't accuse your உன் husband. மனைவியை குற்றம் சாட்டாத. Don't accuse your wife. உன் பிள்ளைகளை குற்றம் சாட்டாத. Don't accuse your children. அடுத்தவன் மனைவி பிள்ளைகள் புருஷன் எல்லாம் நீ குற்றம் சாட்டாத. Don't accuse the families of others. உனக்கு போலீஸ் வேலை கொடுக்கல. You are not given the police work. நீ கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க முடியாத தெரிவிக்கப்பட்டவன். You are chosen to be a good soldier to end your hardness for தேவன் Christ. தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is he shall lay charge to God's elect. ரோமர் 8:33 இந்த வார்த்தை இருக்கிறது. Romans 8:33 is தேவன் this. தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who shall lay charge to God's elect? தயவு செய்து இந்த குற்றம் சாட்டுகிற ஊழியத்தை பிசாசின் ஊழியத்துக்கு நீங்கள் ஊழியக்காரனாய் மாறிவிட வேண்டாம். Don't be servants for the ministry of the devil for accusing others. அதனால தான் யோவான் ஸ்நானகன் அழகாக சொல்லுகிறார், இடுக்கண் செய்யாதே, பொய்யாய் குற்றம் சாட்டாதே. Therefore John the Baptist says, do no violence, none accuse anyone. மூன்றாவது சொன்ன வார்த்தை என்ன? Thirdly, உங்கள் சம்பளமே போதும். be content with your wages. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசை. You expect your wife to earn so much. நான் சமீபத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரு பேட்டியை படிச்சேன். Recently I read the interview of a policeman. நீங்க கூட படிச்சிருப்பீங்க. You also would have read. அவங்க பையனுக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. பையனுக்கு நினைக்கிறேன் கேரளால 100 கோடி செலவழிச்சாங்க. His son was married in Kerala. He spent 100 crores. நீங்க எப்படி இவ்வளவு வேகமா பணக்காரன் ஆயிட்டீங்க லக்கா அப்படினு கேட்டாங்க. How did you luckily become so rich? நான் லக்குன்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டு வாங்குற ஆள் கிடையாதுன்னா. I am not a person who would get the lottery tickets for luck.
நான் லக்குக்காக லாட்டரி சீட்டு வாங்கிட்டு சுரண்டிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நான் உழைச்சு முன்னேறணும்னு சொன்னேன். But only I made efforts to progress. அதனால நீங்க உழைச்சு முன்னேறணும். Therefore labor to come up. கர்த்தர் ஐசுவரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுக்கிறவர் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. And Deuteronomy 8 says God gives the strength to labor riches. உனக்கு அபிஷேகம் கொடுக்கிறது போல, As God gives you anointing, சரீர சுகத்தை கொடுக்கிறது போல, God gives you health. ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னே கர்த்தர் ஒரு பலனையும் கொடுக்கிறார். God gives you strength to become rich. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what word of God says. உபாகமம் 8:18 இந்த வார்த்தை இருக்கிறது. Deuteronomy 8:18. ஆனபடியால் நமக்கு தேவன் கொடுப்பது போதும். Therefore what God gives is enough. வேணும் 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 அட்டையின் குமாரத்திகளாக தயவு செய்து யாரும் மாற வேண்டாம். Don't be the daughters of the leech saying I need, give. அட்டையின் குமாரத்தினுடைய ரைம்ஸ் என்ன? Daughters of the leech, they rhyme. போதுனே சொல்ல மாட்டாங்க. They never say enough. என்ன எது சொல்லிட்டே இருப்பாங்க? What will they say? தா தா வேற பாட்டே தெரியாது. Give and no other words. எப்படி இருக்கும்? What how will நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. Just see how your life is. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 பவுல் பேசுகிறார். 1 Timothy 6:6 says godliness with contentment is a great gain. போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. And in the they say godliness that is contentment. தேவனுடைய பிள்ளைக்கு போதும் என்கிற ஒரு மனசு இருக்கணும். And children of God should have contented mind. உங்க அப்படி யாருக்காவது இருக்கா? Do anyone of you like? அதாவது இங்க சொல்லி இருக்கிறது உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள். That's why be content with your wages. அப்போ 400 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அதுவே போதும், மத்த நேரம்லாம் படுத்துக்கலாம் இல்ல. சம்பாதிச்சு சம்பளம் வாங்கலாம். ஆனா நீ அநியாயமா ஒருத்தண்ட கைவிட்டு வாங்கிடக்கூடாது, பரிதானம் வாங்கிடக்கூடாது, காசு வாங்கிடக்கூடாது, கிஃப்ட்ங்கிற பேர்ல என்னத்தையாவது வாங்கிடக்கூடாது. And you can earn and have your wages but never take bribes, never borrow from others. ஒருவேளை உன சம்பளம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. Maybe they are taking your wages. ஆதியாகமம் 31:41 யாக்கோபு சொல்றாரு அவனுக்கு ஓனர் அவங்க மாமா தான். ஆனா அவர் 10 ட்ரிப் இவன் சம்பளத்தை மாத்தினாரா. Genesis 31:41 Jacob's owner was Laban his uncle, but he changed his wage 10 times. அவன் சொல்றான் உங்களுடைய தகப்பன் எனக்கு சம்பளத்தை 10 ட்ரிப் மாத்திட்டான் அந்த ஆளுன்னு. He said your father changed my wages 10 times. ஆனாலும் அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டே போயிட்டே தான் இருந்தான். But still he accepted it. பிரியமானவர்களே உங்களுக்கு தேவன் கொடுப்பது போதும். Beloved, what God gives is enough. உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows your need. உனக்கு வீடு கொடுக்கணும் அப்படினு பிளான் பண்ணாருன்னா கரெக்ட்டா வீட்டை கொடுப்பார். If he plans to give you a house, he will do it. நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house last week. அவங்க வாடகை வீட்ல இருந்தவங்க தான். They were in rented house. அப்போ அவங்களுக்கு ஒரு இடம் கிடந்துச்சு. They had a place, a land. ஆனா வீடு கட்டணும்னு ஆசை. They wanted to build. பட் கையில காசு கிடையாது. But had no money. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா. Then a servant of God said, நீ சேர்த்து வச்சிட்டு கட்டணும்னு பாக்குறியா? அப்போ வாழ்நாளெல்லாம் நீ சேர்த்து வச்சுக்க மாட்டே. You want to gain and finally build, you cannot do it. இருக்கிறத வச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணு, கர்த்தர் தருவார். Start with what you have and God will give. அவங்க அவங்க ஸ்டேட்மென்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what they stated? நான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓஹோ ஆண்டவரை விசுவாசிச்சு கட்டாம சேர்த்து வச்சிட்டு கட்டணும்னு நினைச்சது தப்புதானா? சரி இருக்கிறத வச்சு ஜெபம் பண்ணிட்டாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டெடிகேஷன் அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சு காணிக்கை கொடுக்கிறதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சுன்னு சொன்னாரு. I had belief on God's word and I started like that and I finished the dedication, had 2 lakhs to give offering. எப்படி இருக்கும் பாருங்க. Just think. விசுவாசத்தை ட்ரையல் பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். Try to live by faith. உங்களுடைய faith-ஐ நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. Exercise your faith. உங்களுடைய விசுவாசம் கிரியை இல்லாவிட்டால் அது செத்து போனது. Faith without work is dead. இந்த செத்து போன கண்ணுக்குட்டிய வைக்கோல் வச்சிருப்பான் அந்த மாடு அப்படியே தலையாட்டிக்கிட்டே பால் கொடுத்துக்கிற மாதிரி விசுவாசம் செத்து போய் இந்த சபையில நீ காணிக்கை கொடுத்துக்கிட்டே நிக்க கூடாது. As the dead calf is hid with stores, don't be having a dead faith. கர்த்தருக்காக நீ நிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. But the time to stand for the Lord is come. உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்க. Be content with your wages. உலக சம்பளம் மாத்திரமல்ல. Not only the wages of this world. உனக்கு இந்த மார்க்கத்துல வந்தா உனக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாரு. He will give you wages in this part. பரலோகத்துல உனக்கு ஒரு சம்பளம் இருக்கு. A reward in heaven. என்ன சம்பளம்? What wages? ஆத்துமாக்களை பாதுகாத்தால். If you preserve the souls. ஆத்துமாக்களை வளர்த்தால். If you grow up souls. அதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. மோசே பிறந்தான். Moses was born. அவனை நாணல் பெட்டியில வச்சு தண்ணில விட்டுட்டாங்க. Kept him in the ark of bulrushes in the water. ஆனாலும் நிம்மதி இல்ல. But no rest. அந்த தாய்க்கு இளைப்பாறுதல் இல்ல. That mother had no rest. தடுமாறிக்கிட்டே இருக்கறா. She was just stumbling. என்ன பண்றதுனே தெரியல. Didn't know what to do. அத ஒரு நாணல் பெட்டி செஞ்சு நாணலுக்குள்ள விட்டாச்சு. Made an ark of bulrushes in the water. ஆனா பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியலையே. But don't know what will happen to the child. அழுது விடுமோ?
அழுதுருமா? Will it cry? எவனாவது கண்டுபிடிச்சு கொன்றுவானா? Will somebody kill it? தண்ணில முங்கி செத்துருமா? Will it die in the water? இப்ப தாய்க்கு அங்க போக முடியல. Now she could not go out. அவளுடைய குடல் கொதிக்குது. Her bowels ஆனா yearns. ஒரு ஆள் அங்க நிக்குது. But there is one person அவதான் there. யாரு? She is மிரியாம். Miriam. அங்க நின்னுகிட்டே இருந்தா. She was standing afar. தண்ணில இந்த பெட்டி எவ்வளவு தூரம் போகுது, எங்க ஸ்டக் ஆகி நிக்குது, அவ பாத்துக்கிட்டே இருந்தா. How long the ark is going, where it is stuck up. பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen to the child? தன்னுடைய தம்பி இல்லையா? Is it not her younger brother? அந்த பிரதருக்காக அந்த சின்ன பிள்ளையிலேயே அவ மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. Right in that young age, her mind was running after that boy. அதனாலதான் மிரியாமன் கர்த்தர் தண்டிச்சாலும் அவளை விடல. That's why though God rebuked Miriam, he did not spare. அவளை தண்டித்தாலும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். Though he punished her, the Lord had mercy. இவ வெயிட் பண்ணிட்டே இருக்கறா. Now she's இப்ப பார்வோனுடைய குமாரத்தி வந்து அங்க குளிக்க வர்றா, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Pharaoh's daughter came there to take baths. இப்ப பிள்ளை அழுகுது. Now the child is இந்த crying. பிள்ளை எப்படி என்ன பண்றது? What to do with this child? எப்படி வளர்க்கிறது? How to grow it up? அப்படி ஒரு क्वेश्चन வருது உள்ள. A question came like that. அப்பதான் அங்க இந்த பிள்ளை ஓடி வர்றா. And it is at that time Miriam came up. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. See what a beautiful word. வாசியுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Exodus 2:7. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள். எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற பாருங்க. See what a beautiful statement she gave. பார்வோனுடைய குமாரத்தியவே ஒரே வசனத்துல கவுத்துன ஒரு ஆள் இவதான். And she is the person who overthrew Pharaoh's daughter in a word. ஆத்துமாக்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். Know how to speak to souls. புருஷன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும், மனைவிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும், ஓனர்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும், ஊழியக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். Know how to speak to husband or wife or to owners or to the servants of God. ஒரு புதிய ஆத்துமாட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியணும். Know how to speak to a new soul. ஒருவேளை உங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மென்ட் தெரியும். Or maybe you know the business life. பிசினஸ் மேனேஜ்மென்ட் தெரியும். You may know business management. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை மேன் மேனேஜ்மென்ட் தெரியணும்னு சொல்லுவாரு. Very often Pastor Joel used to say, you should know man management. உங்களுக்கு எல்லாம் business management தெரியும், hotel management தெரியும். ஆனா man management, அதாவது மனுஷனை எப்படி கவர்ந்தெழுக்கணும்னு உனக்கு தெரியணும். You may know business management, hotel management, but know how to manage the souls. இவ அழகா போய் ஒரு வார்த்தை பேசினா, பால் கொடுக்கிற ஒரு தாயை கொண்டு வரட்டுமா அப்படினு. She beautifully said, may I bring the nurse to the child? அழைச்சிட்டு வான்னு சொன்னா. She said, bring. யாரை போய் கூட்டி வந்தா? Whom did she bring? பக்கத்து வீட்ல ஒரு ஆளை கூட்டி வந்தாளா? Did she bring a nearby girl? யாரை கொண்டு வந்தா? Whom did she கரெக்ட்டா bring? அந்த பிள்ளையுடைய தாயவே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. Exactly the child's mother. 9ஆம் வசனம். Verse 9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால். எப்படி? நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்காக வளர்த்தா உனக்கு சம்பளம் கிடைக்கும். If you grow up this child, I'll give you wages. பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நீ எடுத்து கர்த்தருக்காக வளர்த்தினா உனக்கு ஒரு சம்பளம் உண்டு. If you take up the souls in sin and captivity and grow it up for the Lord, you have wages. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. உன் பிள்ளையை நல்லா வளர்க்கற, அது தப்பு இல்ல. Grow up your child, it's good. தமிழ்ல சொல்லுவான். In Tamil there's ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவான். கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கீங்க. Feed the neighbor's child and your child will grow up by itself. இன்னொருத்தன் பிள்ளையை நீ ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை என்ன செய்யுமா? தானா வளருமா? If you feed another's child, your child will grow up by itself. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஊட்டி வளர்க்கறீங்க? How many souls do you feed? இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்திடு, நான் அதற்கு உனக்கு சம்பளம் தருகிறேன். Grow up this child for me and I will give you உனக்கு wages. பரலோகத்துல எனக்கும் உனக்கு ஒரு சம்பளம் இருக்கு. You and me have wages in heaven. wages எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? How is it decided? எதை வைத்து உனக்கு இன்சென்டிவ் கொடுக்கப்படுகிறது? With what is that incentive determined? உன்னுடைய பேசிக் என்ன? What is the basic? நீ எத்தனை ஆத்துமாவை வளர்த்த? How many souls did you grow up? எத்தனை பேருக்கு ஞானப்பால் கொடுத்தாய்? How many did you give the wise word? எத்தனை பேருக்கு வசனம் சொல்லி ஆண்டவர் பக்கம் நீ கொண்டு வந்து இந்த கிருபையில இந்த உபதேசத்தை நீ வளர்த்திருக்கிற? அப்படியானால் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். To how many did you give the word and grow up in the doctrine? Then I will give you wages. தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது Prophetical books. வேதம் என்ன சொல்லுகிறது? What does word of God say? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள். Kings shall be thy nursing fathers. அவருடைய நாயகிகள் உன்னை வளர்க்கும் கை தாய்கள். And their queens thy nursing mothers. ராஜாக்கள் என்று சொன்னா சும்மா இருந்திர கூடாது.
Kings are no ordinary people. ஏசாயா 49:23 Isaiah 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், Kings shall be thy nursing fathers. அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்கள். Queens thy nursing mothers. இதுதான் ரொம்ப முக்கியமானது. Very important. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் மற்றவர்களை வளர்க்கிறோம்? How many of us nurse others? ஆத்துமாக்களை வளர்க்கிறீங்களா? Are you nursing up souls? இல்ல கள்ளிப்பால் கொடுத்து கொன்றீங்களான்னு பாருங்க. Or are you killing them? சிசு கொலை பண்றீங்களான்னு பாருங்க. Are you doing infant killing? எத்தனை ஆத்துமாக்களை உங்கள் மூலமாய் வளர்க்கப்பட்டு இந்த சத்தியத்திலே ஊன்ற கட்டப்பட்டிருப்பார்கள்? How many souls are built up hard in this doctrine by நீ you? எத்தனை மோசேயை வளர்த்தையோ அத்தனை மோசேக்கும் உனக்கு சம்பளம் உண்டு. As many Moses you grow up, so much wages you மோசே get. என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். Moses means drawn out of the உன் water. மூலமா ஒருத்தன் இயேசு அறிஞ்சா அதுக்கு உனக்கு சம்பளம் உண்டு. If one person knows Jesus through you, you have the wages. உன் மூலமா ஒருத்தன் ஞானசானம் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டானா அதுக்கு உனக்கு ஒரு சம்பளம் உண்டு. One person takes water baptism through you, you have the wages. நான் ஒரு என்ஃபீல்ட் கம்பெனில ராயல் என்ஃபீல்ட் கம்பெனில வேலை பார்க்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். I went to the house of a man who worked in Royal Enfield அப்படி நான் company. போயிருக்கும்போது When I went there, அவங்க வீட்ல சின்ன பரிசா வைத்திருந்தாரு. there were little awards kept in their house. எல்லாம் அவங்க கம்பெனில கொடுத்த பரிசுகள். All awards from their company. நான் சொன்னேன் என்ன பரிசுன்னு சொன்னேன். I asked, what is it? அப்ப அவர் சொன்னாரு, Then he said, இந்த வண்டியில ஏதாவது ஒரு அட்வான்ஸ் லெவல்ல ஏதாவது நம்ம பண்ணோம்னா நம்ம கிரியேட்டிவ் மைண்ட்ல கிரியேட் பண்ணி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உடனே அதை பாராட்டி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. if you have some creative thinking, immediately they appreciate us. அதுதான் அவங்களுடைய அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. Because that is very important for the growth of the company. அதுபோல இந்த சபையின் வளர்ச்சிக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? What have you done for the growth of the church? நான் இந்த காணிக்கை காசெல்லாம் நான் பத்தி பேசல. We are not talking about offerings and நீ tithes. பரலோகத்துல போகும்போது வெறுங்கையா போயிர கூடாது. Don't go empty handed to உனக்கு heaven. பின்னால ஒரு பெரிய டீமே வந்து நிக்கணும். And there should be a big team behind you. உதிக்கிற உன்னுடைய ஒளிநிலத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். And kings shall come to the brightness of thy rising. அந்த பார்வோனுடைய குமாரத்தி சொல்றா, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். Pharaoh's daughter said, grow up this child for me, I will give இந்த you உலகத்துல wages. உனக்கு கார் வேணும்னா கர்த்தர் கார் தருவாரு. And if you want the car, God will give you. உனக்கு 10 கார் தான் தேவைனா 10 காரும் தருவாரு. ஆண்டவருக்கு முடியும். You want 10 cars, God, He will give you. தேவனால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. Nothing impossible with God. ஒரு காலத்துல நமக்கெல்லாம் காரே கிடையாது மிஷன்ல. In one hand, the mission doesn't have ஆனா such இன்னைக்கு cars. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபெய்த்தம் கார் நிப்பாட்டறதுக்கு நமக்கு இடம் இல்ல. But today, we don't have sufficient place to அதனால place. தேவன் நீ அந்த பிள்ளையை வளர்க்கறதா உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உனக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். God will give you wages if you grow the child. கடைசியாக Finally, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Acts 10, 7ஆம் வசனத்துல 7, ஒரு போர் சேவகனை பத்தி பைபிள் சொல்லுகிறது. about a soldier. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, And when the angel which spake unto Cornelius was departed, he called 2 of these household servants and devout soldier of them that waited on him continually. தேவ பக்தியுள்ள ஒரு போர் சேவகன். Devout soldier. வேதம் சொல்லுகிற 4 போர் சேவகர்கள் நான் சொல்லிட்டு வர்றேன். I am telling about the good நீ soldier. எடுக்கன் செய்யாத போர் சேவகனாயிரு. You should be a good soldier for பொய்யாய் Jesus. குற்றம் சாட்டாத ஊழியக்காரனாயிரு. Who doesn't do violence and accuse உனக்கு others. கர்த்தர் கொடுக்கிறது போதும்னு ஸ்தோத்திரம் பண்ணு. A soldier who is content with the wages. கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்தது போதும். Whatever you give me is enough, Lord. உனக்கு தேவைன்னா உன்னை கரெக்ட்டா கொண்டு வந்து எல்லாம் தருவாரு. If you need, God will exactly bring you out. இப்போ அடுத்த ஒரு ஊழியக்காரனை வேதம் சுட்டி காட்டுகிறது. The next soldier pointed out. கொர்நேலியுடைய வேலைக்காரன் அவன் தேவபக்தியுள்ள ஒரு போர் சேவகன். Devout soldier in the household of Cornelius. தேவபக்தினா என்ன? What is devoutness? அநேகர் பெண்டிகாஸ்ட்ல வந்த உடனே கை தட்டுறது தேவபக்தின்னு நினைக்கிறாங்க. Many think clapping the hands is godliness. அபிஷேகம் இல்லாம என்ன கை தட்டி என்ன பிரயோஜனம்? Infilling of the anointing. அபிஷேகம் இல்லாம கை தட்டி என்ன பிரயோஜனம்? What is the use of it? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? James 1:27. சுத்தமான பக்தி. Pure godliness. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. சுத்தமான பக்தி. Pure religion. கொரிந்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது In Corinthians, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். perfecting holiness in the fear of God. இந்த பக்தினா என்ன? What is this godliness? உலகத்தால நீ கரைபடவே கூடாது. Not being spotted by the world. உலகத்தினால் கரைபட்டவன் பக்தி உள்ளவன் அல்ல. If you are spotted, you are not godly. இந்த தேவ பக்தி உள்ள இந்த இந்த போர் சேவகன் This devout soldier, என்ன யாரோட இருந்தா முதலாவது? first with whom?
முதலாவது கொர்நேலியோவோட இருந்தான், with Cornelius. இரண்டாவது இப்போ பேதுருவோடு சேர்ந்துட்டான். Secondly, joined with Peter. இது எதை காண்பிக்கிறது? What does this நீ show? ஒரு தேவபக்தி உள்ள ஒரு போர் சேவகன் ஆனால் If you are a devout soldier, நீ அதனுடைய உன்னுடைய பகுதி என்ன? what is your part? நீ பேதுருவோடு இணைய வேண்டும். You should be knit with God. கொலோசியர் 1:12 படி Colossians 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடைய வேண்டும். You should be partakers with the saints in light. கொர்நேலியு ஒரு பரிசுத்தவான் தான், Cornelius is a saint, ஒரு தேவனுடைய மனுஷன் தான், a man of God, எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் தான். always praying. தேவதூதன் அவனுக்கு தரிசனமாவான். Angel of God appears, அவன் கூட இருந்து இவனுக்கு தேவபக்தி உண்டானது. and he had devoutness through him. ஆனா இப்ப நாட்கள் நிறைவேறின பொழுது But when the time was இவன் fulfilled, பேதுருவோடு பயணிக்கிறவனாய் மாறினான், he joined with Peter, அப்போஸ்தலரோடு இணைந்து கொள்ளுகிறவனாய் மாறினான். knit with the apostles, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடையும்படியாக இது உன்னை அழைக்கிறது. calls you to be partakers of the inheritance of the saints in இப்ப light. அடுத்து என்ன நடந்தது? Nextly, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது Acts 10, 44 46 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த தேவபக்தி உள்ளவனும் அங்கே இருந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான். 44, 46, this devout man received the anointing. அப்போஸ்தலர் 11:1 பார்க்கும் பொழுது 11:1, அந்த வீட்ல இருந்த எல்லாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். all the people accepted the word of நீ ஒரு God. போர்ச்சேவகனானால் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள். If you are a soldier, accept this. நீ ஒரு போர்ச்சேவகனானால் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுத்துக்கொள். If you are a soldier, partake of the inheritance of the நீ ஒரு saints. போர்ச்சேவகனானால் இந்த மார்க்கத்தில் வருகிற தீங்கை நீ அனுபவி. If you are the soldier, endure the evil in this path. நீயோ தீமோத்தேயுவே, O Timothy, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் நீ தீங்கை அனுபவிப்பாயாக. endure hardness as a good soldier for Jesus அப்படியானால் Christ. உனக்கு ஒரு சம்பளம் உண்டு, Then you have the wages. உனக்கு பரலோகத்திலும் ஒரு சம்பளம் உண்டு. Wages in heaven. யாருக்கு இடுக்கண் செய்யாதே, Don't do violence. குற்றம் சாட்டாதே, Don't accuse கர்த்தர் falsehood. கொடுப்பது போதும் என்ற அபிஷேகத்துல காத்துரு. Be content with the anointing. உன்னுடைய தேவ பக்தியை விட்டு விடாதே, Don't leave your devoutness. ஒருபோதும் இந்த உலகத்தோடு கரை விட்டு விடாதே. Never be spotted by this world. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close eyes. இன்றைக்கு எல்லா போர்ச்சேவர்களாய் மாற கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். Today the Lord is coming to make us good soldiers. யாரையாவது நீ தீங்கு செய்ய, யாருக்காவது தீங்கு செய்ய வேண்டாம். Don't do violence to anyone. மற்றவர்களுக்கு முள்முடி சூட்ட வேண்டாம். Don't crown others. மற்றவர்களை துன்புறுத்த வேண்டாம். Don't buffet others. மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டாம். Don't rise up against ஓ, them. உன்னுடைய வாழ்வை நீயே கெடுத்துக் கொள்ள வேண்டாம். Don't spoil your life. நீ மற்றவர்களை குற்றஞ்சாட்ட முடியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. Not called to accuse others. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். 1 minute, close your eyes. என்றால் முழங்கால் படியிடுவோம். If you can be on your knees. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் நீர் அழைத்திருக்கிறீர், அந்த வாழ்க்கைக்காக என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுவோம். Lord, you have called me as a good soldier. I surrender myself, then kneel கர்த்தர் இன்னைக்கு down. நல்ல போர்ச்சேவகர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. The word of the Lord is for the good soldiers. கர்த்தர் உன்னை யுத்த வீரனாய் காண்கிறார். God sees you as a soldier ஏனென்றால் அவர் ஒரு சேனாபதியாக உனக்கு முன்பாக நிற்கிறார். because he stands as a captain நீ அவருக்கு பின்னால் ஒரு போர்ச்சேவகனாய் நில். and stand as a soldier behind. யுத்த களத்திலே போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நிற்பாயாக. Stand in the front and the battle front for bear. சவுலுடைய போர்ச்சேவகனை போல முதுகு காட்டி ஓடி விடாதே. Don't run away turning your back like Saul's ஓ, நீ soldiers. கொர்நேலியுடைய போர்ச்சேவகனாய் மாறு. Become the soldier of தேவ Cornelius. பக்தி உள்ளவனாய் மாறு. Become devout. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கொள். Join with the saints in light. நல்ல அபிஷேகத்துக்கு உன்னை நிரப்பிக்கொள். Receive a good anointing. இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. Accept this word. இடுக்கண் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்துக்கொள். Decide to do no violence. யாரையும் குற்றஞ்சாட்ட மாட்டேன். Decide not to accuse. கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். What God given me is enough. அப்படி சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Those who say that, close your தலையை eyes. உயர்த்துங்க. Lift up your eyes. ஆமென். பலவீனத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. Don't give place to your weakness. பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to evil work. ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசிக் God கொண்டிருக்கிறார். is speaking to you. இந்த கூட்டத்துல வந்த உனக்கு ஒரு தூது. A message for you. என் மகனே, நீ என்னுடைய போர்ச்சேவகன். My son, you are my என் soldier. மகளே, நீ எனக்காக நீ ஒரு போர்ச்சேவகனாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். My daughter, you are called to be a soldier. போராட்டங்களை கண்டு பயப்படாத. Don't be afraid of conflict. போராட்டங்களை கண்டு பின்வாங்காத. Don't backslide. போராட்டங்களை கண்டு துக்கப்படாத. Don't be நீ grieved. இதற்காகவே அழைக்கப்பட்டாய். You are called for நீ me. இதற்காகவே அழைக்கப்பட்டாய். It is for நீ this you are இதற்காகவே called. You அழைக்கப்பட்டாய். are called for this. ஓ, நீ யாருக்கு இடுக்கண் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not called to do நீ யாரையும் violence. குற்றம் சாட்டும்படி அழைக்கப்பட்டவன் You அல்ல. are not called to accuse anyone. பணத்துக்கு பின்னால் போகும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. Not called to go after money.
நீ தேவ பக்தி உள்ளவனாய் கர்த்தருக்காக நிற்கும்படியாய் As அழைக்கப்பட்டவன். a devout man, you are called to stand for God. கர்த்தர் இன்றைக்கு இந்த ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். God is anointing those who surrender. கொர்நேலியுவின் வீட்டில் இருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். Holy Ghost descended upon all in the house of இந்த Cornelius. ஹால்ல இருக்கிற எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குவாராக. Yes, may the Spirit of God descend upon all here. நான் இயேசுவுக்கு ஒரு நல்ல போர்ச்சேவனாய் இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Just to say, I want a good soldier, lift up your hands. அப்படியானால் இப்பொழுதே நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். Right now, put on the whole armor. இப்பொழுதே கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கொள். Take the sword of God. கர்த்தருடைய பட்டயத்தை சொல்லி உன் பெயரை அதுல உபயோகப்படுத்து. Use the sword of God and use your name. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்கள். Sword of the Lord is the sword of Gideon. இன்னைக்கு இந்த நீ போர்ச்சேவகன் அல்லவா? Are you not a soldier? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? Are you not the elect? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா? Are you not the anointed? வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and tell. கர்த்தருடைய பட்டயத்தை சொல்லிட்டு உன் பேரை சொல்லி என்னுடைய பட்டயம் என்று சொல். Say the sword of the Lord and use your name. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். The sword of the Lord is my sword. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். The Lord is strengthening நீ you. ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு நபர். You are called to be victorious. எல்லாரும் கண்களை மூடி பலப்படுத்திக் கொள்ளுங்க. Close your eyes, strengthen yourself. நீ இந்த யுத்த களத்துல தோற்று போக கூடாது. You should not be defeated. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நீ ஒரு சோல்ஜர்னு கர்த்தர் உன்கிட்ட பேசியிருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட தான் பேசினாரு, எனக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு என்று எத்தனை பேர் நிச்சயித்துக் கொண்டீர்கள்? இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன், நான் இயேசுவின் போர் வீரன். அதனாலதான் எனக்கு பிரச்சனை வருது. ஆனா கர்த்தர் சேனாபதியா இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உன்மேல் போட போகிறார். திடாபக்கா திடானியா கராபக்கா திடானியா. ஹல்லேலூயா. ரிவியாராமானா ஷாத்தா. நீங்க போல்டா நின்னாலே போதும். பைபிள் சொல்லுகிறது, நீ எதிர்த்து மட்டும் நில்லு, அவன் ஓடி போவான். இப்ப நீ முழங்கால் நின்று எதிர்த்து நிற்கிறாய். கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனா நீ எதிர்த்து நில்லு, அவன் துரத்துவார், இல்லாமல் ஓடுவார். சிபாலாபாகா தீதாபாலாகா தீதபிகா தரகடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலகர்த்த நாம் இயேசு நின்று பலனீந்திடுவார் என்று. தலகர்த்த நாம் இயேசு நின்று பலனீந்திடுவார் நிற்கிறதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒரு பெரும் திரள் ஜனங்கள் கர்த்தருக்காய் கடைசி நாட்களில் ஜீவனை பலியாய் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தரிசனம் தங்களுக்கு முன்பாக ஜெயவேந்தராய் இயேசு நிற்கிறதை காண்கிறார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் யுத்தத்தில் ஒருத்தர் முன்னால் போய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஒரு அண்ணனும் தம்பியும் யுத்தகளத்தில் நின்றார்கள். படையோ ரெண்டு பகுதியில சத்துரு எதிர்த்து வந்தான். அண்ணனும் தம்பியும் சேனைகளும் நின்று கொண்டிருந்த பொழுது ரெண்டு படை வந்தது. அப்ப அண்ணன் சொன்னான் தம்பிட்ட, நீ தைரியமாய் போராடு, நாம் தேவனுடையக்காக நிற்கிறோம், தேவன் நமக்காக செய்வார், நீ உன் சைடுல நில்லு, நான் என் சைடுல நிக்கிறேன். ஒருவேளை அண்ணனுடைய கை தாழ்ந்து விட்டால் நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணு, நான் அங்கிருந்து பார்ப்பேன். நீ தோற்று போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம நிக்கிறது தேவனுக்காக, நம்ம தேவனுக்காக சௌரியத்தை காண்பிப்போம் சொன்னான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்க. அதுதான் சத்தியம். நீயும் தோற்க மாட்டாய், உன் பிள்ளைகளும் தோற்க மாட்டார்கள். தைரியமாயிரு, இந்த யுத்தம் தேவனுடையது, அவர் உனக்கு முன்பே நிற்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நாம் யாவரும் ஜெயிப்போம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். அவர் ஆவியினால் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெய வீரராய் கிறிஸ்துவின் சேனையில் ஒரு நல்ல போர் சேவகனாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இதுவரை நாம் சந்தித்த யுத்தங்களில் கர்த்தர் கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரண ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல போர் சேவகனாய் இருக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் மாறி ஆண்டவருக்காக நின்று ஆண்டவருக்காக ஜெயித்து ஆண்டவர் ஒரு பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல போர்ச்சேவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம்.